தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நம்ம மத்தியில் வந்திருக்கிற தேவ ஊழியர்கள் கையில் அறிமுகப்படுத்தி கொடுக்க விரும்புகிறேன். மத்தியில் பாஸ்டர் ஜாஷுவா எஸ்டோ அவர்களும் அவர்களோடு பாஸ்டர் ஜூடா பென்கர் அவர்களும் 2 பேரும் நம்ம மத்தியில் நம்முடைய அழைப்பிற்கு இணங்கி இந்த நாட்களில் நம்மோடு இருக்கும்படி சந்தோஷமாய் அவர்கள் கடந்து வந்தார்கள். பாஸ்டர் ஜாஷுவா எஸ்டோ அவர்கள் தங்கச்சி மடம் என்கிற இடத்துல உள்ள நல்ல ஒரு சபையின் போதகராக இருந்து ஊழியம் செய்கிறார்கள். அதோடு கூட அவர்கள் உலகமெங்கும் பல லட்சம் மக்களுக்கு அவர்கள் ஆன்லைன் மூலமாகவும் கர்த்தர் அவர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறார். தினமும் காலையில் அவர்கள் ஆன்லைனில் ஒரு டிவோஷன் 2 மணி நேரத்துக்கு குறையாமல் உள்ள ஒரு டிவோஷன் டெய்லி அவங்க நடத்துகிறாங்க. அந்த நேரத்திலே பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படியும் ஒரு 700-800 பேர் அந்த நேரத்தில் பார்க்குறாங்க. அடுத்து அந்த மதியத்துக்குள்ளே பார்த்தா ஒரு 5000-6000 பேர் பார்த்துருப்பாங்க. அந்த அளவுக்கு அவர்களை ஆண்டவர் அதன் மூலமாக ஆண்டவர் அவர்களை பயன்படுத்துகிறார். அந்த கிருபையை கொடுத்து ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அவர்கள் நல்ல எழுதுகிற வரம் பெற்றவர்கள், நல்ல போதிக்கிற வரம் பெற்றவர்கள், நல்ல ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர்கள் பேசுகிற மாதிரி பேசுகிற இன்னொரு பிரசங்கியாரை நான் பார்த்ததில்லை. அப்படி ஒரு யூனிக்காக கர்த்தர் அவர்களை அபிஷேகித்து சொல்ல வருகிற செய்தியை அவர்கள் நடைமுறையில் அவர்கள் அதை பேசி நமக்கு விளங்க பண்ணி நம்முடைய உள்ளங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வார்த்தை கொழுந்து விட்டு எரிய பண்ணுகிற கிருபையை தேவன் தமது அடியானுக்கு கொடுத்து பயன்படுத்தி வருகிறார். ஆகவே அவர்களை நம்ம எல்லாருடைய சார்பாகவும் கரங்களை தட்டி பாஸ்டர் ஜாஷுவா எஸ்டோ அவர்களை வரவேற்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர். அவங்க கூட பாஸ்டர் ஜூடா பென்கர் அவங்க வந்திருக்கிறாங்க. அவர்களோடு கூட இணைந்து பிரயாணம் பண்ணி அந்த ஊழியத்தை செய்கிறார்கள். அந்த டிவோஷன் எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களும் கூட இருந்து என்ன சொல்ல வலிமைக்கு இன்னும் வலிமை சேர்க்கிற மாதிரி கர்த்தர் அவர்களுடைய ஊழியத்தில் கூட துணையாய் கொடுத்து சபை ஊழியத்திலும் வெளியே சென்று செய்கிற எல்லா ஊழியங்களிலும் கர்த்தர் அவர்களையும் பயன்படுத்தி வருகிறார். ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவங்களுக்கு கூட இணைந்து 2 பேருமே அங்கேயும் அவர்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. பாஸ்டர் ஜூடா பென்கர் அவர்களும் நம்ம மத்தியில் இருப்பது நமக்கு எல்லாருக்கும் கிடைத்த சிலாக்கியம். எங்கள் அழைப்பை ஏற்று வந்ததற்காக நன்றி கூறுகிறோம். தேங்க்யூ ஸோ மச். மீதியான நேரத்தில் முதல்ல பாஸ்டர் ஜூடா பென்கர் நம்மை நடத்துவாங்க. பிறகு தொடர்ந்து வந்து பாஸ்டர் ஜாஷுவா எஸ்டோ அவர்கள் நமக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு முறை கரம் தட்டி நாம் வரவேற்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு. அப்பா கிட்ட பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுவோமா? நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு. இதுவரை எங்களை நீங்க நடத்தியதற்கு நாங்க எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை எங்களை நீங்க சுமந்ததற்கு நாங்க எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். ஹல்லேலூயா. காலைதோறும் உங்களையும் என்னையும் கண்ணோக்கி பார்க்கிறாரு. நிமிடந்தோறும் நம்மை விசாரிக்கிறார். நம்முடைய நினைப்பாவே இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் உங்க நினைப்பாவே இருக்கிறாரு. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவர் நினைப்பாவே இருக்கிறது தான்.
வேற ஒன்னத்தையும் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கல. அப்பா 24x7 நிறைய இடத்துல போட்டிருப்பாங்கப்பா, அது உண்மையோ பொய்யோப்பா, ஆனா நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ 24x7 நம்முடைய நினைவாகவே, 24 மணி நேரம் நம்ம நினைவு தான், 7 நாட்களும் அவருக்கு நம்முடைய நினைவு தான். நம்முடைய நினைவு எங்கே இருக்கிறது அப்படி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா, என் கண்ணு இயேசு கண்ணாக மாறிவிடும், என் வாய் இயேசுவாயா மாறிடும், என் காது இயேசுவாயா மாறிடும். நான் தான் அவருடைய ஆலயமாகவே மாறிவிடுகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உங்களை என்னையும் சந்தேகமா இல்லை, சந்தோஷமா நடத்துவார். பக்கத்தில் பேசுறவங்க, உங்களை கர்த்தர் சந்தேகமா இல்லை சந்தோஷமா நடத்துவார். ஒரு விவசாயி ஒரு கிளி ஒன்று வளர்த்துக்கிட்டு இருந்தாராம். அவன் வளர்த்துக்கிட்டு இருந்த உடனே அந்த கிளிக்கு நிறைய வார்த்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப, அந்த கிளிக்கு மூளை இவ்வளவு தானே இருக்கும், அது என்ன சொல்லி கொடுத்தாலும் ஒரே ஒரு வார்த்தையை நச்சுன்னு கற்றுக்குச்சு. என்னன்னா, இதில் என்ன சந்தேகம். எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலும் இதில் என்ன சந்தேகத்தை தவிர வேற எதையோ அதால் பேச முடியாதனால டென்ஷன் ஆகி இவர் போய் கிளியை மார்க்கெட்டில் வித்துடலான்னு கூவி கூவி அழைத்து விற்று கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த வழியாய் ஒரு மாணவன் வருகிறான். வரும்போது இந்த கிளி பேசும் அப்படின்ன உடனே அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு, என்னடா இந்த கிளி பேசும்னு கூவி கூவி விற்கிறாரு அப்படின்னு பக்கத்தில் கிளிக்கிட்ட வந்து கேட்கறதுக்கு முன்னாடி அந்த ஐயா கிட்ட போய், ஐயா இந்த கிளி பேசும்னு சொல்லி கூவி விற்கிறீங்களே, பேசுமா அப்படின்னு உடனே அவர் சொன்னார், என்கிட்ட ஏன்பா கேட்குற, அந்த கிளிக்கிட்டேயே கேளுப்பான்னு. அந்த கிளிக்கிட்ட போய், கிளியே கிளியே நீ பேசுவியா அப்படின்னு ஒன்று அந்த கிளி சொல்லிச்சு. இதில் என்ன சந்தேகம்னு அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். நீ பாடுவியா அது சொல்லிச்சு. இதில் என்ன சந்தேகம். எவ்வளோ ஐயா காசுன்னு காசு கொடுத்து வீட்டுக்கு அந்த கிளியை வாங்கிட்டு போய் அம்மா அப்பா எல்லாரையும் கூப்பிட்டு, அம்மா இந்த கிளி பேசுது பாருங்கம்மா அப்படின்னு உடனே எல்லாரும் கேள்வியை கேட்க 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 அந்த கிளி ஒன்றை மாத்திரம் சொல்லிட்டு, இதில் என்ன சந்தேகம், இதில் என்ன சந்தேகம்னு இப்போ இவனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. ஐயோ ஐயோ இந்த கிளி இதுக்கு மேலே பேசாது போலையே அப்படின்னு நினச்சி இப்போ அந்த கிளியை பார்க்குற பார்வையே வேற மாதிரி ஆகி, கிளியே உன்னை நம்பி நான் முட்டாள் ஆயிட்டேன் அப்படின்னு ஒன்று அந்த கிளி சொல்லிச்சு. உன்னை நம்பி நான் ஏமாந்து போயிட்டேன் என்ன சொல்லிச்சு. நேரம் அப்பா கிட்ட ஓடி, அப்பா இந்த கிளி என்ன டென்ஷன் படுத்துதுப்பா, எப்படி இந்த கிளியை மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தனோ திருப்பியும் போய் மார்க்கெட்லேயே வித்துடுறேன்னு உடனே அப்பா சொன்னடே, ஏன்டா எப்போ பார்த்தாலும் எதிர்மறையாகவே சிந்திக்கிற, நேர்மறையாக சிந்திடா அப்படின்னு கற்றுக் கொடுத்த உடனே இப்போ கிளிக்கிட்ட போய், கிளியே கிளியே இன்னைக்கு எனக்கு ஒரு கவிதை போட்டி இருக்குது, நான் தான் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு ஒன்று அந்த கிளி சொல்லிச்சு. அவ்வளோதான், கிளி வாக்கையே வேத வாக்காக எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போய் கவிதை போட்டியில் எழுதிட்டு சாயங்காலம் வரான். ஒரு ஃபோன் வருது, தம்பி காலைல கவிதை போட்டி அட்டன் பண்ணிங்கள்ல, நீங்கள் தான் தம்பி ஃபஸ்ட்டு அப்படின்னு. நேராக கிளிக்கிட்ட ஓடியாந்து, காலையில் உங்ககிட்ட சொல்லிட்டு போனேன்ல நான் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன், இதுக்கெல்லாம் காரணம் யாரு, நீ தான் அப்படின்னு அந்த கிளி சொல்லிச்சு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிளி வார்த்தையை தேவ வாக்கான்னு நம்பி போன ஒருத்தனே வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா, அந்த கிளியையே படைச்சார்ல ஒருத்தர், கிளியை விட விசேஷமாக உங்களை என்னையும் படைச்சிருக்கிறாரா இல்லையா? அவர் உங்களை வாலாகாமல் தலையாக வைப்பார். என்ன சொல்றீங்க? ஆமேன் கேட்கல நான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை வாலாகாமல் தலையாக வைப்பார். என்ன சொல்ல போறீங்க? இதில் என்ன சந்தேகம்? நீங்க கீழாகாமல் மேலாக இருப்பீர்கள், இதில் என்ன சந்தேகம்? என்னென்னலாம் கர்த்தர் சபைக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறாரோ சின்னவர்களை 1000 மாற்றுவார். ஆமேன்ல நீங்க ரிப்ளை பண்ணுங்க, இதில் என்ன சந்தேகம்? சிறியவர்களை பலத்த ஜாதியாக மாற்றுவார். இப்ப திடீர்னு உங்க பையனுக்காக பல வருஷம் நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, பிசாசு காதல ஓதுறான், உங்க பையன் தரித்திரனாவே போவான், தருதலையா போவான். அப்படி என்ன சொல்ல போறீங்க? இதுல என்ன சந்தேகம்? சொல்லக்கூடாது. பிசாசு குழப்புவா, சொல்லக்கூடாது. அப்ப சொல்லணும், என் பிள்ளைகள் என் பந்திய சுற்றிலும் இருக்கிற ஒலிவ மர கன்றுகள் போல இருப்பார்கள், கர்த்தரால போதிக்கப்பட்டு இருப்பார்கள் அப்படின்னு வார்த்தையை வச்சு 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 அவன் கவுண்டர் பண்ணா, அதுக்கு மாற்று கவுண்டர் நீங்களும் நானும் பண்ணிக்கொண்டே இருப்பதற்காகத்தான் கர்த்தர் உங்களை என்னையும் அழைச்சிருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க சீசனுக்கு மட்டும் சீஷர்கள் அல்ல,
இந்த ஆண்டு என்ன ஆண்டுன்னா மேலே பாருங்க, சீஷத்துவ ஆண்டு. சீசனுக்கு மாத்திரம் நீங்களும் நானும் சீஷர்கள் அல்ல. எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே உங்களுக்காக நிற்கிற ஒரு தளபதிகளாக எங்களை மாற்றிட்டீங்களே, நன்றி அப்பான்னு சொல்லி அப்படியே ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் எழும்பி நிற்க போகிறோம். எழும்பி நின்று ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு உட்காந்துட போகிறோம். தொடர்ந்து வார்த்தையை கேட்க போகிறோம். உங்கள் மனசில் அகலாத ஒரு விஷயம், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வரும்போது அப்படியே உட்கொண்டு இதில் என்ன சந்தேகம் அப்படின்னு உள்வாங்குகிற ஒவ்வொரு மனுஷனையும் சந்தேகம் இல்லாமல் சந்தோஷத்தோடு நடத்துகிற வல்லமை உள்ளவர். காலைல 8ஆம் சங்கீதம் நான் வாசிக்கிட்டே இருக்கிறப்ப காலை தோறும் உங்களை என்னை அவர் அப்படியே விசாரிக்கிறார். அவர் நம்மை நினைக்கிறார். அவரை பார்த்து, நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் நீ தந்த ஈவப்பா. பெருமை பாராட்ட எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு சுவாசத்தை கொடுக்க ஆண்டவரே சிலுவையில் அந்த கேடு அடைந்தீரே. காலைதோறும் எழுப்புறீங்க, நிமிடந்தோறும் கண்ணோக்கி பார்க்குறீங்க, எல்லாம் நீங்கள் தந்த ஈவப்பான்னு சொல்லி, நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. இதுவரை எங்களை நீங்க நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம் என் வாழ்க்கை எம்மாத்திரம். அதை மட்டும் சொன்ன போதும். இதுவரை எங்களை நீங்க சுமந்ததற்கு நாங்க எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டே தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீ புரியவில்லை, ஏன் என்னை தெரிந்து கொண்டீ தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீ, ஏன் என்னை உயர்த்தினீ புரியவில்லை. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தே, ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தே, அரியணையேற்றி அழகு பார்த்தே, அரியணையேற்றி அழகு பார்த்தே. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. அது போதும். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. இதுவரை என்னை நீங்க நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம் என் வாழ்க்கை நீங்க போதும் பா. இதுவரை எங்களை நீங்க சுமந்ததற்கு நாங்க எம்மாத்திரம், என் குடும்பம் என் திட்டம் ஆசைகள், என் திட்டம் ஆசைகள் சிறியதென்ன, உம் திட்டம் கண்டவுடன் தெரிந்து கொண்டே, என் திட்டம் ஆசைகள் சிறியதென்ன, உம் திட்டம் கண்டவுடன் நான் புரிந்து கொண்டே. தற்கால தேவைக்கா உமை நோக்கி பார்த்தே, தற்கால தேவைக்கா உமை நோக்கி பார்த்தே,
தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தே. தற்கால தேவைக்கா உங்களை நோக்கி பார்த்தே. தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தே. தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தே. தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தே. தேவனே ஜீவனே, தேவனே ஜீவனே, தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தே. அப்பா, நாங்க ஒரு திட்டம் போட்டு வந்தா எங்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை, பெரிய படத்தை வச்சு எங்களை அழைச்சிங்களே அப்பா. நேற்று உம்முடைய தேவதாசர் வழியா எங்களுக்கு சொன்னது போல எங்களை அழைச்சிட்டீங்க அப்படின்னாவே ஒரு 100 வருஷம் திட்டம் போட்டு தான் எங்களை அழைக்கிறீங்க. அதை பார்க்க நாங்க இருக்க மாட்டோம். ஆனாலும் ஆண்டவரே, எங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையினர் அதை பார்ப்பார்கள். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாக அது கர்த்தருடைய சந்ததி எண்ணப்படும் என்கிற வார்த்தையின்படி இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் சந்தேகம் இல்லாம சந்தோஷமா நடத்த வல்லமையுள்ள உங்களுக்கு 1000 கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. உங்க இன்ப பிரசனத்திலிருந்து தொடர்ந்து உம்முடைய தேவதாசர் வழியாய் எங்களுக்கு வேண்டிய மன்னாவை நிறைவாய் பொழிந்தருள போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் விசேஷமா எங்க பாஸ்டர்மா எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். வாய்ப்பை நல்கிய உமக்கு நன்றி. பாஸ்டருக்காக, பாஸ்டர்மாவுக்காக நன்றி. தொடர்ந்து உங்க நாமம் உயர்த்தப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. தயவு கூர்ந்து எல்லாரும் அமர்ந்து கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆராதனையில் ஆர்வமாய் கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் அருமை ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பு போதகருக்காக, துணையருக்காக, சபையாருக்காக, எல்லாருக்காகவும் நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம். 94 இந்த பகுதிக்கு கொண்டு வந்து இம்மட்டுமா கொடுத்த தரிசனத்தில் இத்தனை ஆண்டுகளாக உறுதியாக நிற்க வச்ச தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். உறுதியா நிக்க வைக்கிறாருனாலே இறுதியில ஒரு முடிவை வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். ஆமென். அந்த முடிவு இருக்கிறதுனாலதான் இவ்வளவு வைராக்கியமா நம்ம பலத்துல எல்லாம் ஒரு காரியத்தை பிடிச்சுக்கிட்டு ஒரு தரிசனத்தை அறிக்கை செஞ்சுக்கிட்டு நம்மளால நிக்க என்னன்னா முடியாது. அழைப்பு நம்மளை நிக்க வைக்குது. ஆமென் சொல்லுங்களேன். அழைப்பு நம்மை நிற்க வைக்கிறது. ஆண்டவருடைய அநாதி திட்டம் நம்மளை நிலைச்சு நிக்க வைக்குது. இன்னும் என்னென்னலாம் திட்டம் வச்சிருக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் செய்ய நினைச்சது தடைபடாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு பிளானை போட்டு ஓடிக்கிட்டே இருந்தா அவர் இந்த பிளானுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பிளானை நாம ஓடிக்கிட்டு இருக்கிற அதே இடத்துல வச்சிருக்கிறார். ஆமென். நாம ஒரு பிளானை போட்டு ஓடுற அதே இடத்துல தான் நாம ஒரு போடாத ஒரு பிளான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இப்போ பாஸ்டர் 94 இந்த இடத்துல ஊழியத்துக்கு வந்து ஆரம்பிச்சோம்னு சொன்னாங்க. ஆனால் 94 நான் என்ன பண்ணிட்டு தெரிஞ்சேன், அதான் நேற்று நான் யோசித்தேன். 94 இதே பகுதியில் நம்ம சுற்றிக்கிட்டு தெரிஞ்சப்பயே பாஸ்டர் இங்கே ஊழியத்தை நினச்சிருக்கிறாங்க, ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ நான் ஒரு திட்டம் போட்டு ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு தெரிஞ்சா ஆண்டவர் இந்த இடத்துல ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு சபையில் இந்த வருஷத்துல இப்படி நான் பிரசங்கம் பண்ணுவேங்கிற திட்டத்தை அவர் அன்னைக்கே போட்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால உங்க புள்ள ஊட்டியெல்லாம் அவன் போட்ட திட்டத்துல ஓடுறானேன்னு சொல்லி ஓடனா விட்டுருங்க, ஆண்டவர் ஓட விட்டு பிடிப்பாரு. ஆமென்.
அவன் எந்த இடத்துல திட்டம் போட்டானோ அதே இடத்துல அவர் வேற ஒரு திட்டத்தை போட்டு இதாண்டா உன்னை குறிச்ச சித்தான்னு வாரு. எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால எனக்கு இன்னும் பெரிய ஆச்சரியம் என்னன்னா, திருப்போணத்திலிருந்து நான் என்னோட புல்லட்டை எடுத்துக்கிட்டு நேராக தொண்டி அப்புறம் கோட்டைப்பட்டினம் வரைக்கும் நான் போவேன் என்னோட போட்டை பார்க்கறதுக்கு. வாரத்தில் 3 நாட்கள் கிட்டத்தட்ட அப் அண்ட் டவுன் 6 நேரம் வந்து என்னோட பைக்லேயே போயிட்டு நான் வருவேன். 96, 95லாம் அஃப்கோர்ஸ் 97 கூட அப்படி தான். 97 கூட நான் போயிருக்கிறேன். ஆனால் ஜெபத்தோட்டத்துக்கு முன்னாடி தான் என் பைக் போகும். காளையார் கோயிலில் இருக்கிற ஜெபத்தோட்டத்துக்கு முன்னாடி தான் வண்டி போகும். ஜெபத்தோட்டம் இருக்குன்னே எனக்கு தெரியாது. ஜெபத்தோட்டம் இருக்குன்னே தெரியாது. ஏதோ ஒரு கத்தோலிக்க ஃபாதர் பாடிட்டு இருக்கிறாருன்னு, ஏன்னா அவங்க பாட்டு தான் முதல்ல என்னை தொட்டது. உண்மை எப்படி நான் பாடுவேன் அந்த பாடெல்லாம் இந்த பக்கம் பைக்கில் வர்றப்ப, இந்த சக்குடி இந்த பக்கம்லாம் வர்றப்ப, கட்டாம்பலம் தாண்டினப்ப எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஹெட்செட்டில் போட்டு பைக்கை ஓட்டிட்டு வருவேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். என்னடா நல்லா இருக்கேன் இந்த பாட்டு. சினிமா பாட்டை கேட்டுட்டு தெரிஞ்சவன் இந்த பாட்டு பிடிக்கும் சொல்லி அதை போட்டு கேட்பேன். ஒருத்தர் நல்லா பாடிட்டு இருக்கிறாரு, நமக்கு கண்ணெல்லாம் என்ன செய்யுதுன்னா கலங்குது. அவ்வளோ ஒரு சின்ன கிளிம்ஸ் தான். அதுக்கப்புறம் அதை தேடவே என்னன்னா நான் மாட்டேன். ஆனால் பாருங்க, அவங்க இருக்கிற இடத்துக்கே நம்மளை கொண்டு போறாருன்னா, இதே ஏரியால நான் ஒரு திட்டம் போட்டேன், ஆனா இதே ஏரியால தான் அவர் ஒரு திட்டம் வச்சிருந்திருக்கிறார். ஆமென். புரிஞ்சிருச்சாப்பா? எஸ் எஸ். என் திட்டம் ஆசைகள் சிறியதன, உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. என் திட்டம் ஆசைகள் சிறியதன, உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. தற்கால தேவைக்கா உமை நோக்கி பார்த்தே, தற்கால தேவைக்கா உமை நோக்கி பார்த்தே. தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தே, தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தே. அதனாலதான் இந்த மதுரை சரௌண்டிங், திருப்போண சரௌண்டிங் வந்தாலே எனக்கு பழைய நினைவுகள்லாம் ரொம்ப கிளறப்படும். பல கனவுகளோடு சுத்தி கொண்டு தெரிஞ்ச இடங்கள், தியாகராஜா காலேஜ் கேம்பஸ், நிறைய பார்க்குற இடமெல்லாம் எனக்கு நினைவு வரும். இங்கே தானே ஆண்டவரை அறியாம என்னென்னமோ கனவுகளோட நாம் சுற்றிட்டு தெரிஞ்சோம். அன்னைக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரம் நினைக்கிறேன், அங்கே ஒரு சின்ன பர்ச்சேஸ் முடிச்சுட்டு டவுனால் ரோட்டில் இருக்கிற இந்த சாரதா மெஸ்ஸு, ரொம்ப நாளாக அந்த காலத்துலேருந்து இருக்கிற ஒரு மெஸ்ஸு, அங்கே போய் சாப்பிட்லான்னு சொல்லி இவங்களுக்கெல்லாம் நம்ம பழைய கடைகள்லாம் நான் தான் அறிமுகப்படுத்துறது. அங்கே போய் நான் கேட்டேன், பழைய கடை தானே அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சார், அதே கடை தான் அப்படின்னு சொன்னார். ஏன் எனக்கு இந்த சாரதா மெஸ்ஸு, இந்த சரஸ்வதி மெஸ்ஸு, இந்த சென்ட் மேரிஸ் பக்கத்தில் இருக்கிற முனியாண்டி விலாஸு, இதெல்லாம் ஏன் எனக்கு ரொம்ப பரிச்சயம்னா, இங்கெல்லாம் ஐரமீன் வைக்கிறதுக்காக ஒரு கால்படி ஐரமீன் வச்சுக்கிட்டு ஒரு 5 ரூபா லாபத்துக்காக என்னுடைய 30வது வயசில் இந்த கடைகளை நான் போய் நின்றுருக்கேன். நான் கால்படி ஐரமீன், இந்த ஐரமீனை கொடுத்துட்டு அந்த 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 வித்த காசை கொடுக்கறதுக்கு 10 நாள் அலைய விடுவாங்க. ஆனால் அதே ஹோட்டல்ஸில் இப்போல்லாம் போய் உட்காந்து சாப்பிட்றப்ப, என்னாண்டவரே நாங்கள் ஒரு திட்டத்தை போட்டோம்னா அது மண்ணா போச்சு, திட்டத்துக்குள்ளே இப்படி ஒரு திட்டம் இருந்திருக்கா? ஆமென். ஹல்லேலூயா. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். அதனாலதான் நம்ம ஓடி ஆடி தெரிஞ்ச இடத்துல பல காரியங்கள் நினைவு வருதா? என்னடா நம்ம என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு தெரிஞ்சோம், இவ்வளவு நினைவுகளை வச்சுக்கிட்டு தான் நம்மளை பிடிச்சிருந்து இருக்கிறார். ஆமென். நீங்க நல்லா இருப்பீங்க, சொல்லுங்க. நல்லா இருப்பீங்க. அவர்கிட்ட வந்துட்டீங்கல்ல, நல்லா இருப்பீங்க. நீங்க திட்டம் போட்ட இடத்துல அவர் ஒரு திட்டத்தை என்ன செய்வார்? போடுவார், அரங்கேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால சோர்ந்து போகாம இந்த இந்த தெய்வத்தை நாம ஆராதிக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அந்த சங்கீதத்தில் நான் ஒன்று வாசிச்சுட்டு இருந்தேன், அதை சின்னதாக நினைப்பூட்டிட்டு நான் போகிறேன். ஐ திங்க் 25ன்னு நினைக்கிறேன், 25வது 25லையா மன்னிக்கணும், 33. ஓகே,
33 பாருங்க, 12வது வசனம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. இதுல 2 இருக்கு. ஒண்ணு, நாம அவரை சொந்தம் கொண்டாடுறோம். 2வது, அவரும் நம்மளை சொந்தம் கொண்டாடுறாரு. ஆமென். ஓகே, நான் என்ன சொல்றேன் அவரை பார்த்து, நீங்க தான் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதி. அப்போ நீங்க தான் என் தெய்வம்னு சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு, நீ தான் என் சுதந்திரம் அப்படிங்கிற. ஆமென். அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னும் நல்ல தெளிவா ஆவிக்குரிய ஒரு ஸ்லாங்க போடணும்னு சொன்னா, நீங்க என் சுதந்திரவாளின்னு நான் சொல்றேன், அவரு நீ என் சுதந்திரம் அப்படிங்கிற. ஆமென். ஆமான்னு சொல்லுங்க. ஆமென். சுதந்திரவாளியும் சுதந்திரமும் இணைஞ்சதுனாலதான் வாழ்க்கையில இவ்வளவு மேன்மை. இப்பவுமே இவ்வளவு மேன்மைனா இன்னும் எவ்வளவு மேன்மை இருக்கு. ஆமென். என் தலைமுறையிலேயே இவ்வளவு மேன்மைனா என் புள்ள தலைமுறையில எவ்வளவு இருக்கு, எவ்வளவோ. என் பேர புள்ள லைஃப்ல எவ்வளவு இருக்கு, எவ்வளவோ. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதியும் கர்த்தர் தமக்கு சுதந்திரமாக கொண்ட ஜனமோ பாக்கியம் உள்ளது. பிளஸட்ங்க நீங்களே நானும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அந்த பக்கம் அவர் இருக்கிறாரு, இந்த பக்கம் நம்ம நிக்கிறோம். குறுக்க எவன் வர்றான்னு பாத்திரலாம். ஹalleluya. ஹalleluya. ஒரு பயம் என்ன செய்ய முடியாதுனா வரவே முடியாது. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை, வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே, ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே, ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. நம்முடைய ஆண்டவர் நம்மளை நட்டாத்துல கைவிடுகிறவர் அல்ல. எங்க கைவிடுகிறவர் அல்ல, நட்டாற்றில் கைவிடுகிறவர் அல்ல. சில பேர் ஏற விட்டுட்டு ஏணி எடுத்துருவான் பாருங்க. அந்த மாதிரி ஆண்டவர் நம்ம ஆண்டவர் இல்ல. நடுவழியில நம்ம பிரயாணம் பாதியிலே நம்ம வண்டி பிரேக் டவுனே ஆகாது. நமக்கு ஆண்டவர் பிரேக் த்ரூ தான் வச்சிருக்கிறாரே ஒழிய நாம பிரேக் டவுன் ஆவது என்னன்னா இல்லை. ஹalleluya. வேண்டும் போதெல்லாம் என்பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. பதிலுக்காக ஜெபம் பண்றோம். சில நேரம் நமக்கு புரியுறது இல்ல, அவர்தான் பதில்ங்கிறது. அவர்தான் பதில். பதிலானவர் பதில் செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயம் பதில் செய்வார். சொல்லுங்க, பதிலானவர் பதில் செய்யாதிருப்பாரோ? வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே, நான் ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, என் வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே, ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். அதனால இந்த பட்டணத்துல சபைதான் ஆதிக்கம் செலுத்த போகுது. ஆமென். ஹalleluya. சபைதான் ஆதிக்கம் செலுத்த போகிறது. காலையில ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறப்ப அப்படியே நினைச்சேன், இங்க இருக்கிற ஸ்ட்ராங் ஹோல்ட்லாம் அப்படி நினைப்பு வர்றப்ப என்னென்ன ஸ்பிரிட்லாம் இங்க ஆதிக்கம் செலுத்துது அப்படிங்கிறப்ப கண்ணீர் வந்துடுச்சு. இத்தனை ஆவிகள் நாங்க இருக்கிறப்ப ஆதிக்கம் செலுத்துறது நல்லதா ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறப்ப தான் உங்க ஜெபம்லாம் வீணா போகல. ஆமென். அப்படியே உங்க ஜெபம்லாம் சேமிக்கப்பட்டு இருக்கு. கடைசியில நீங்க தான் ஆதிக்கம் செலுத்துவீங்க. ஆமென்.
பல நூற்றாண்டுகளா இந்த சிட்டியை ஆதிக்கம் செலுத்துகிற எல்லா விதமான அரண்களும் நிர்மூலமாக்கப்பட்டு கடைசியில ஜபந்தான் எல்லா மலைகளுக்கும் மேலாக உயர்த்தப்படும். சபை அந்த இடத்துல தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆமென். எல்லாத்துக்கும் மேல இந்த சிட்டில யார் ஆளுகை செய்யறதுன்னா நம்ம தான் ஆளுகை செய்ய போறோம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. பிடிமானம் நம்மட்ட தான் இருக்கு. எஸ். அவன் பிடியில நம்ம சிக்கல, நம்ம பிடியில சிக்கிட்டான். ஹalleluya. ஹalleluya. சத்துரு சிக்கிட்டான். யார்ட்ட சிக்கிட்டான்? நம்ம கிட்ட, உங்க கிட்ட, என்கிட்ட சிக்கிட்டான். லைட் ஹவுஸ் ஏஜி கிட்ட சிக்கிட்டான். ஆமென். இந்த பகுதியில இதுதான் கலங்கரை விளக்கமா, கலங்கரை விளக்கம். எல்லாருக்கும் வெளிச்சம் கூடிய இடத்துக்கு இது வந்துதான் ஆகணும். அதுதான் அவருடைய திட்டம், அதுதான் அவருடைய சித்தம். ஆமென். எஸ். ஹalleluya. ஹalleluya. அதனால ஜெபிக்கிற மனுஷங்க சோர்ந்து போகிறது என்னன்னா இல்லை இல்ல இல்லை. ஜெபமெல்லாம் எங்க ஆண்டவரே போச்சு? நான் பண்ண ஜெபத்தையெல்லாம் எங்க ஆண்டவரே இன்னும் பதில காணா அப்படின்னு சொல்லி சொன்னா, கேட்ட உடனே சில ஜெபத்துக்கு அன்னைக்கே பதில் தர்றாரா? தருகிறார். சங்கீதம் 20 கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டது போல, ராஜா கூப்பிட்ட நாளில் கர்த்தர் அவருக்கு பதில். வசனம் வாசிக்கலாமா? 20 கடைசி வசனம், சங்கீதம் 20 கடைசியில, கர்த்தாவே ரட்சியம், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. அதாவது என்னைக்கு நாங்க கூப்பிடுகிறோமோ அந்த நாள்லயே எங்களுக்கு செவி கொடுப்பாராக. அந்த மாதிரி செவி கொடுத்திருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். என்னண்டே காலையில தான் ஜெபம் பண்ண, எப்படி சாயந்தரத்துக்குள்ள என்ன செஞ்சு கிடைச்சிச்சு நடந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய சாட்சி நமக்கு இருக்கா? இருக்கு. இந்த சாட்சி உண்டுனா பல ஆண்டுகளா நான் ஏறெடுக்கிற ஜெபத்துக்கும் தேவன் பதில் கொடுக்க போகிறார் என்பதற்கு இன்னைக்கு நான் பண்ண ஜெபத்துக்கு தேவன் கொடுத்த பதில் தான் அடையாளம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அதனால தளர்ந்து போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். ஜெபம் எல்லாம் எங்க என்ன செய்யல, போகவே இல்லை. சோ நீங்க ஒரு ஜெபிக்கிற சபை, ஜெபத்தை முன்னுரிமையை வச்சு இயங்கக்கூடிய ஒரு சர்ச் நீங்க. அதனால இந்த சீசன்ல எங்களோட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறதும் இந்த ப்ரேயரை குறித்த காரியங்களை அதிகமாக மார்னிங் டிவோஷனில் ஒரு சீரீஸ் போயிட்டு இருக்கு, இன்னும் முடியலை. ஒருவேளை இந்த டீச்சிங்ஸ் வந்து நல்லா உங்களுக்கு இன்டெப்த்தாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா போன திங்கக்கிழமையிலேருந்து எங்கள் சேனலில், அஃப்கோர்ஸ் சண்டேலேருந்து கூட நீங்கள் பார்க்கலாம். சண்டேயில் ரொம்ப ராவாக ஆண்டவர் அப்படி கொஞ்ச நேரத்தில் கொட்டுன்னு கொட்டிட்டு போனார். அப்புறம் நான் மதியம் உட்காந்து தியானித்த பொழுது திரும்ப நான் பண்ண மெசேஜை மதியம் உட்காந்து கேட்டு நான் டைப் பண்ணிட்டு இருந்தப்போ நிறைய கிளைகளையாக பிரிஞ்சிச்சு அந்த செய்திக்குள்ளே. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், இது ஒரு பெரிய விஷயம் உள்ளே இருக்குது, நீ இதை சின்னதாக உடைச்சி ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ண அப்படின்னாரு. அதனால் திரும்ப திங்கக்கிழமையிலேருந்து நாங்கள் ப்ரீச் பண்ண ஆரம்பித்து கடந்த வாரத்தில் 6 நாட்கள் இந்த ப்ரேயரை குறித்து டீச் பண்ணோம். இன்றைக்கி எங்கள் சர்ச்சில் நான் வந்து அடுத்த டாபிக் எடுத்துருக்கணும், ஆனால் நான் எடுக்கலை. மேபி நாளைக்கு திங்கக்கிழமை நாங்கள் லைவில் வருவோம். அதனால் ஒரு ஜெபிக்கிற ஒரு சபையாக இருக்கிறதுனால இந்த நீண்ட நாட்கள் நாம் ஆண்டவரிடத்தில் தொடர்ந்து மன்றாடுகிறதற்குன்னு அந்த விஷயத்தில் பதில் எனக்கு இன்னும் கிடைக்காது இருக்கிற அந்த சமயத்தில் நான் பதிலுக்காக தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நீண்ட நெடிய ஒரு ஜெப போராட்டத்தை செய்யறதுக்குன்னே ஒரு ஃபெய்த் வேணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீண்ட நெடிய ஜெப போராட்டத்தை, ஜெபத்துல போராடுறதுன்றது அவ்வளவு எளிதான விஷயம் என்னன்னா அல்ல. ஜெபிக்காதவனுக்கு தான் ஜெபம் கஷ்டமானது. ஆனா ஜெபிக்கிறவனுக்கு ஜெபிக்கிற நேரத்துல ஒரு ஒரு கஷ்டம் இருக்குன்றது அவனுக்கு தெரியும். ஆனா ஒரு 15 நிமிஷத்துல உடைச்சிருவான். ஆமென். 20 நிமிஷத்துல உடைச்சு உள்ள போயிடுவான். அப்படி ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். பிரேயருங்கிறது உடைச்சு தான் உள்ள போகணும். எஸ். ராக்கெட்டை லான்ச் பண்ணோம் அப்படின்னா அது எடுத்த உடனேவா மேல் நோக்கி போகுது, ஸ்பேஸ்ல போகுது? இல்லை. அது வந்து புவியீர்ப்பு சக்தியை எதிர்த்து தான் சீறி பாயுது. அதே போல நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறப்ப நம்முடைய மாம்சம் ஜெபத்தை என்ன செய்யாது? விரும்பாது. அப்ப நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஜெப நேரத்தை வச்சு அந்த ஜெப நேரத்துல நான் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறப்ப மைண்ட் எல்லாம் கண்ணா பண்ணான்னு போகும். இங்க எங்க என்ன செய்யும்னா அலைபாயும் தாவும். ஆனாலும் தொடர்ந்து 10 நிமிஷம் 15 நிமிஷம் அரை மணி நேரம் எவ்வளவு பெரிய பரிசுத்தமான இருந்தாலும் சரிதான். சில நேரம் தான் ஜெபத்துக்கு முன்னாடியே பாரம் பொங்கும். ஆனா பல நேரங்கள்ல கொஞ்ச நேரம் பாலை சூடாக்குனா தான் பொங்குது. எஸ்.
ஹல்லேலூயா. சட்டி வச்ச உடனேவோ குப்புன்னு பொங்கி வழியுது இல்லையே. அதனால அதை நம்ம சூடு பண்ண 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 திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல பொங்க ஆரம்பிச்சு அங்கதான் ரியல் பிரேயர் என்ன செய்யுதுன்னா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஆமென் ஆமென். அதனால இந்த ஜெபிக்கிற காரியம் வந்து எல்லாமே ஈஸியா வரும், ஜெபம் மட்டும் ஈஸியா என்ன செய்யாது, வராது. சண்டே சர்வீஸ்லாம் ஈஸியா வந்துடும், ஆனா நைட் பிரேயருக்கு என்ன செய்ய மாட்டோம், வரமாட்டோம். உபாச ஜெபத்துக்கு வரமாட்டோம். ஜெபம்னாவே கணக்கு பரீட்சை மாதிரி ஆயிடுது, கெமிஸ்ட்ரி பரீட்சை மாதிரி ஆயிடுது, சண்டே சர்வீஸ்னாலே பிடி பரீட்சை மாதிரி ஆயிடுது. அதனால ஒரு ஒரு தொடர்ந்து நாம ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு கலை, இட்ஸ் a holy art. அதை நாம நமக்குள்ள என்ன செய்யணும்னா we should cultivate. அதை நாம நமக்குள்ள விதைச்சு தான் நாம என்ன செய்யணும், அறுக்கணும். ஆமென். வாசிக்கலாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்துல வசனம் 5 முதல். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டி ஆயிற்று, என் பிள்ளைகள் என்னோடே கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இவரு அவன் கேட்கிறத எது நிமித்தம் கொடுக்கிறாருன்னா, ஃப்ரெண்டுங்கிறதுனால கொடுக்கல. நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்மகிட்ட கேட்கறான் அப்படிங்கறத மனசுல வச்சு கொடுக்கலையா. அவன் எப்படி கேட்டுக்கிட்டு இருக்கான்னா, வருந்தி, தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து, நண்பன் என்பதால எழுந்திருக்கல, அவன் தன்னிடத்தில் எப்படி கேட்கிறான், வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப நாம வருந்தி கேட்டா தான் ஆண்டவர் கொடுப்பாரா? இப்படி நம்மளை கேட்க வைக்கிறது இந்த ஆண்டவருக்கு அழகா அப்படின்லாம் நீங்க என்ன செய்யக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. இந்த செய்தியினுடைய மையம் என்னன்னா, சில விண்ணப்பங்களை தொடர்ந்து நாம ஏறெடுக்கிறத தேவன் தொல்லையா பார்க்கறது இல்லை. எஸ், அவன் பார்த்த மாதிரி என்னவா பார்க்கறது இல்ல, தொல்லையாக பார்ப்பது இல்லை. மேலும் தொடர்ந்து நச்சரிச்சுக்கிட்டே இருந்தா தான் தேவன் தருவாருன்னு அர்த்தம் இல்லை. இங்க இருக்கிற ஆண்டவர் சொல்ல வருகிற ஒரு சத்தியம் என்னன்னா, அவனுடைய ஜெபத்துல காணப்படுகிற, இன்னும் சொல்ல போனா the persistence. அவன் என்ன செய்யறான்னா, இல்லைன்னு சொன்ன உடனே போயிடாம விடாம என்ன செய்யறான்னா, கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, வருந்தி கேட்கிறப்ப கொடுக்கிறதுக்கு மனதில்லாத இருக்கிற ஒரு சிநேகிதனுக்கே கொடுக்க மனசு வரும்னா, ஜெபத்தை கேட்கிறவற்ற நீ வருந்தி கேட்கிறப்ப மீண்டும் மீண்டும் உனக்கு அவரிடத்துல நீ கேட்கிற பொழுது உனக்கு பதில் கொடுக்காம விட்டுருவாரா? தட்டுற உனக்கு திறக்காம விட்டுருவாரா? தேடுற உனக்கு கொடுக்காம விட்டுருவாரா? இதுதான் ஆண்டவர் சொல்ல வர்றார். ஆமென். அவனே அதை செய்வான்னா, இரக்கங்களின் பிதா, ஜெபத்தை கேட்கிறவர், எவ்வளவு அதிகமா தம்மிடத்துல மீண்டும் மீண்டும் ஒரு காரியத்துக்காக வருகிற மனுஷனுடைய ஜெபத்துக்கு செவில் கொடுக்க எவ்வளவு உண்மையுள்ளவரா இருக்கிறாருங்கிறத ஆண்டவர் சொல்றார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பவுமே ஆண்டவர் நமக்கு புரியக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லித்தான் நமக்கு புரியாத காரியத்தை டீச் பண்ணுவார். ஆமென். அதான் ஓமையினுடைய உள்நோக்கம், உள்ளர்த்தமே. Is always arguing from the lesser to the greater. Hallelujah. Hallelujah. சில நேரங்கள்ல ஜெபத்துல கேட்டதை கொடுப்பார். ஜெபத்துல கேட்டதை கொடுக்காம நோ சொல்றாருன்னா, அவர் எனக்கு நோ சொன்னது பதிலை விட பெஸ்ட். ஆமென். எனக்கு நோ சொன்னது பதிலை விட பெஸ்ட். எஸ் சொல்லி இருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். நீங்க சொன்ன நோ எனக்கு அவ்வளவு சந்தோஷமா. எஸ், இத தேவனோட பழகுற மனுஷன் கண்டுபிடிச்சுக்கிறோம். ஆமென்.
சில நேரம் நம்முடைய தேவையை வச்சு ஆண்டவர் ஏன் உடனுக்குடனே பதில் கொடுக்கலன்னா நம்மளை குறிச்ச திட்டம் ரொம்ப பெருசு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதே 97 தான் வந்து நாங்கள் கிருஷ்ணாவரம் காலனி பக்கத்தில் இருக்கிற தபால் தந்தி நகரில் ஒரு 8-9 மாதம் நாங்கள் குடியிருந்தோம் பைபிள் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி. அப்போ இங்கே பாஸ்டர் கிறிஸ்டபர்னு ஒருத்தர் இருக்கிறார், ஏலிம் சர்ச்சுன்னு. அங்கே தான் கிருஷ்ணாவரம் காலனி இருக்கிற ஒய்எம்சிஏ ஹாலில் அந்த சர்ச் நடக்கும். ஒரு 30 பேர் 25 பேர் இருப்பாங்க. அங்கே போய் நான் ஜெபம் பண்ணது எதுக்குன்னா, ஆண்டவர் இவ்வளோ கடன் பிரச்சனை இருக்குது, இவ்வளோ நெருக்கடி இருக்குது, நீங்கள் என் கடனை நீங்கள் என்ன செய்யணும்னா எப்படியாவது அடைக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அப்படி தான் நான் போய் என்ன செஞ்சேன், தீவிரமாக ஜெபம் பண்ணேன். கடன்காரன் எதுக்கு சபைக்கு போவான்? கடன் அடைக்கும். அப்போ அவனுக்கு என்ன மாதிரி பாட்டு அவனுக்கு ஊழியம் செய்யணும்? கடன் தொல்லையால் கதறுகின்ற உன்னை காண்கிறார். இதான அவனுக்கான சிச்சுவேஷன் சாங். எஸ். இந்த சிச்சுவேஷன் சாங் போட்டா தானே விம்மது மம்மலமா அழுக வரும். எஸ். புரியுதா? எஸ். ஒரு வியாதிஸ்தர் வர்றாருன்னா அவருக்கான பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டை கேட்டா தானே அவருக்கு என்ன செய்யணும்? நோய் நொடியால் வாடுகிற உன்னை காண்கிறார். இதான எடுக்கும். ஆனா எனக்கு இந்த பாட்டு ஒரு பக்கம் எனக்கு ஆறுதலா இருந்தாலும் எனக்கு ரொம்ப எடுத்த பாட்டு வேற. உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். நான் எங்க அம்மா பட்ட என்னை எனக்கு ஊழியம் செய்யணும்னு பயங்கர பயங்கர ஆசையா இருக்கு, ஆர்வமா இருக்கு. போனது கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி, ஆனா கோயிலுக்குள்ள போயிட்டு வெளியில வந்த ஆசையை மாறி போச்சு. ஆமென். ஹல்லேலூயா. அதான் நேத்து நான் வர்றப்ப என்னுடைய ஜெபம், என்னுடைய மன்றாட்டு, என்னுடைய அப்படி ஒரு ஆராதனை பெருக்கு உள்ளத்துல கண்ணீரா கொட்டுது. எப்படி நம்மளை பிகின் பண்ணாரு இந்த மதுரையில நம்ம காரியத்தை ஆண்டவர், எப்படி நம்ம சர்ச்சுக்கு என்ன செஞ்சோம், போனோம். அந்த நேரத்தில் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். ஹல்லேலூயா. அதுதானே இன்னைக்கு நடந்திருக்கு. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்ப கடனை அடைக்காம விட்டாரா? அவர் நேரத்தில் அடைச்சாரு எல்லாத்தையும். எஸ். ஒன்னு பாக்கி இல்லாம அடைச்சாரு. ஆமென். ஆனா அவர் காரியம் என்னன்னா, உன் கடன் பிரச்சனை தானடா மெயின். நான் என்ன நினைச்சேன்னா, எங்க பாஸ்டர் கிறிஸ்டோபர் அவங்களோட நம்ம அந்த நேரம் நம்ம குட் சமாரிட்டன்ல ஒரு ஐயா இருக்கிறார், ஆசீர்வாதம் ஐயான்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஒரு கேட்டரிங் வச்சிருக்கிறார்ல, உங்களுக்கு தெரியுமா? ஆசீர்வாதம் கேட்டரிங் வச்சிருக்கிறார். அவர் ஐ திங்க் கூடல் நகர் பக்கம் நினைக்கிறேன். அப்போ அவங்க வீட்டுக்கு பாஸ்டர் என்ன அப்போதான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அப்போதான் அபிஷேகம் கிடைச்சிருக்கு. ஒரு ப்ரேயர் செல்லு கூட்டு போகிறாங்க. அங்கே போய் நான் இருந்து ஒரு சின்னதாக அந்த செல்லில் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறப்ப எனக்கு என்ன நினைப்போகுதுன்னா, நம்ம இவ்வளோ தூரம் சிரமப்படுறோம், நம்ம அடுத்த தொழில் என்ன செய்யறது ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தா அங்கே இருக்கிற பாத்திரம் சேர்லாம் பார்த்தேன். பரவாயில்ல, இந்த தொழில் நல்லா என்ன செய்யுது இருக்கு. அப்போ நம்மளும் பாத்திரம், கல்யாண பாத்திரம், சேர்லாம் நம்ம வாங்கி ஒரு தொழில் என்ன செய்யலாம், ஆரம்பிக்கலாம்னு புத்தி அந்த பக்கம் என்ன செய்யுதுன்னா போகுது. அப்புறம் பார்த்தா சரி, நம்ம மருந்து கடை வச்சிருந்தோம் ஏற்கனவே, பேசாம செல்லூர் பக்கம் என்ன செஞ்சிடலாம், ஒரு மருந்து கடையை, கூடல் நகர் பக்கம் ஒரு மருந்து கடையை ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு மருந்து கடை பார்க்கலான்னு அந்த படலாம் ஒரு பக்கம் என்ன செய்யுதுன்னா போயிட்டு இருக்கு. கடைசியில் இந்த பக்கம் இருக்கிறப்ப என்னுடைய ஃப்ரெண்டு லண்டன்ல இருந்தான். பேசாம அவன்கிட்ட போயிடலாமா, அங்க போய் நம்ம என்ன மாதிரி வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லி அங்க ஒரு காரியம் வர்றப்போ பாஸ்டர் ஒய்ஃபு நான் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல சனிக்கிழமை அவங்க வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த ப்ரேயர்ல நான் ஒன்று ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே எனக்கு நீங்க மருந்து கடையை மறுபடியும் வைக்க சொல்றீங்களா, இல்லைன்னா என்னுடைய வெளிநாட்டு பயணமா ஆண்டவரே, இது 2 தான் ஜெபம் பண்ணணும்னு எனக்கு என்ன இருந்துச்சு. ஆனா இந்த 2 தான் மைண்ட்ல இருந்துச்சு. சங்கீதம் 139 வாசிக்கிறது போல, என் நாவில் சொல் பிரவாதத்திற்கு முன்னே அவைகள் எல்லாம் நீர் என்ன செய்திருக்கிறீர். அந்த நேரத்தில் ஒரு ஃப்ளோல ஒரு வார்த்தை வந்துச்சு பாருங்க, அல்லது உங்க ஊழியமா அப்படின்னு. எனக்கு அப்புறம் தான் பார்த்தேன், என்னடா நம்ம 2 தானே சொல்ல வந்தோம், இது நம்ம மைண்ட்ல என்னன்னா இல்லையே. அந்த 2 நோ சொல்லிட்டு இந்த ஊழியமா டிக் அடிச்சிட்டார். ஆமென். இப்ப நான் மெடிக்கல் ஷாப்புக்கு எஸ் சொல்லி இருந்தாருன்னா நான் எங்க கடை வச்சிருந்திருப்பேன், செல்லூர்ல. இப்ப சொல்லுங்க, அன்னைக்கு அந்த பதிலுக்கு ஆண்டவர் நோ சொன்னதுக்காக ஸ்தோத்திரப்பா. ஏன் நோ சொன்னாரு? எனக்கு பிரியமில்லை என்ன நோ சொல்றாரு, என்னை வெறுத்ததுனால நோ சொல்றாரு. நான் மறுக்கிறேன்னா
பெரிய பிளானை போட்டு உன்னை பிடிச்சிருக்கேன். எஸ் எஸ். உன்னை குறிச்சு என்னுடைய திட்டத்தை மனசுல வச்சுதான் இப்ப உன்னுடைய ஜெபத்துக்கு நான் என்ன செய்யறேன்? நோ சொல்றேன். எப்பவுமே நாம அவருடைய சித்தத்தை செய்கிற பொழுது நாம எதெல்லாம் விரும்பினமோ அது எல்லாம் நாம விரும்பினதை விட அதிகமா அந்த சித்தத்தை செய்யறப்ப நிறைவேறும். ஆமென். எஸ். புரிஞ்சவங்க நல்ல கையை தட்டுங்க பாப்போம். ஆமென். ஹல்லேலூயா. திரும்ப சொல்லவா? நீங்க சித்தத்தை செய்யறப்ப நீங்க எதெல்லாம் விரும்புனீங்களோ அதை விட அதிகமா அந்த சித்தத்தை செய்யறப்ப ஒரு பேக்கேஜா சித்தம் வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க விரும்பினது எல்லாமே நீங்க விரும்பினதை விட அதிகமா தேவனுடைய சித்தத்தை செய்கிற பொழுது நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பேக்கேஜா பெற்றுக்கொள்ள முடியும். அதனால நீங்க கேட்டும் சில ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் சொல்லி திரும்ப திரும்ப மன்றாட விடுறதுக்காக அப்பாவுக்கு ஒரு நன்றின்னு சொல்லுவீங்களா? அப்படி நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பதில் கிடைக்கலன்னா மனுஷன் என்ன பண்றான்? இனிமே கேட்டு பிரயோஜனம் என்னன்னா இல்ல இல்ல. இனிமே கதவை தட்டி பிரயோஜனம் இல்ல. இனிமே தேடுறதுல ஒரு அர்த்தமோ இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி கேட்கறத நிறுத்துறான், தேடுறத நிறுத்துறான், தட்டுறத என்ன பண்றான்? நிறுத்துறான். இங்கதான் நீ தப்பு பண்ணிராதன்னு ஆண்டவர் சொல்ற. எஸ். இங்கதான் நீ என்ன பண்ணிராத? தப்பு பண்ணிராத. தப்பு பண்ணிராத. அவன் எப்ப போய் எழுப்பி இருக்கிறான் ஃப்ரெண்ட? நடு ராத்திரி, பாதி ராத்திரியில. அப்படித்தானே இருக்கு வசனம். எஸ். எப்போ? பாதி ராத்திரி. பாதி ராத்திரியில போய் 11:05. ஓ 11:05 அல்லது 12:05. எஸ். அங்கேயும் 11:05 தானாயா? இல்ல 11:05. பரவாயில்ல. பாதி ராத்திரி 11:05. 11:05 கரெக்டா தான் இருக்கு. வசனமும் கரெக்டா மேட்ச் ஆகுது. சரியா 11:05. நடா நண்பா இந்த நேரத்துல நடா நண்பான்னு கேட்கிறாரு. ஒரு வாசிச்சேன், ஒரு ராஜாவை ஒரு டம்ளர் பச்சை தண்ணிக்காக நட்ட நடு ராத்திரியில அவர் ரூமுக்குள்ள போய் அவரை தட்டி எழுப்பக்கூடிய ஒரே ஒரு உரிமை பாக்கியம் அவர் பிள்ளைக்கு தான் இருக்கான். ஆமென். எதுக்கு எழுப்புது புள்ள போய்? அப்பா ஒரு டம்ளர் பச்சை தண்ணி கொடுங்கப்பா. இதுக்கு போய் யார எழுப்புது? ராஜா, தேசத்தின் அதிபதியா. எந்த நேரம் எழுப்புறான்? நடுராத்திரி. நடுராத்திரியில எழுப்புறான். ஹல்லேலூயா. நம்ம முதலமைச்சரை போய் நம்ம நடுராத்திரியில பெட்ல போய் தூங்கிட்டு இருக்கிறவரை எந்திரிங்க சார், என்ன சார் நீங்க படுத்துட்டு இருக்கீங்க, நான் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறேன், என்னையா பிரச்சனை, எங்க வீட்டு குழாயில தண்ணி வரலங்க, நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா யாரா என்ன உள்ள விட்டா அப்படின்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஆனா எங்க அப்பான்றப்ப எந்த நேரமும் நான் பெட்ரூமுக்கு என்ன செய்வேன்? நான் போவேன். சோ ராஜாவை எழுப்புறது அது வேற, ராஜாதி ராஜா நம்ம அப்பா. எந்த நேரமும் என் வீட்டு கதவை நீ என்ன செய்யலாம்? தட்டலாம். ஹல்லேலூயா. அதான் பிரேயருடைய பவர். எஸ். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர், என்னுடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது. என்கேஜேவில பியூட்டிஃபுல்லா இருக்கு. I say to you, though he will not rise and give to him because he is his friend. அவன் தன்னுடைய நண்பன் என்பதால் அல்ல, yet because of his persistence. அவன் எப்படி கேட்கிறான்னா, நீ வந்து கதவை திறக்கலன்னா இப்ப நான் போற மாதிரி ஐடியா என்னன்னா இல்ல நீ தட்டிக்கிட்டு தான் நான் என்ன செய்வேன்? இருப்பேன். நீ என்ன கொடுக்க மாட்டேன்னு சொல்றது, நான் தட்டுறேன்னா இல்லையான்னு பாருன்னு தட்டிக்கிட்டே. Hallelujah. Because of his persistence. அப்படியா கேட்கிறது. பேஷன் டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குன்னா, because of your shameless persistence. பேர் வந்து நம்மகிட்ட கேட்ட உடனே அப்படின்னு சொன்னோம்னா கேட்கறதுக்கு மனசு வருமா? கேட்கும். இனிமே உன் வீட்டுக்கு வந்து நான் செருப்பு கழட்டி என்ன அட்ரா சொல்றோமா? நமக்கு கோவம் வந்துருதா? நமக்கு ரோசம் வந்துருச்சா? அதான் கதவை அடைச்சிட்டேன்ல, அப்புறம் என்ன நின்றுகிட்டே இருக்கிற முன்னாடி வந்து தெரியாது உனக்கு? ஒரு நேரம் சொன்னா என்ன செய்யாது? தெரியாது. அந்த மாதிரி சொன்ன பின்னாடி என்ன நீ இப்படி கேட்கறதுக்கு யாருக்காவது துணிச்சல் வருமா? வராது. நமக்கு வெக்கம் வந்துருமா? வந்துரும். கோவம் வந்துருமா? வந்துரும். டென்ஷன் ஆயிடுவோமா? நம்ம டென்ஷன் ஆயிடுவோம். அவன் உள்ள படுத்துக்கிட்டு கதவை அடைச்சிட்டேன், பிள்ளைங்களும் படுத்துருக்குறாங்க,
போட எந்திரிச்சு என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஏடா ஒரு ஃப்ரெண்டுங்கிற மரியாதை கூட இடம் உனக்கு என்னன்னா இல்லை. சட்டுன்னு கதவை அடைச்சதான் அப்படிங்கிற. இவன் நீ அடைச்சாலும் பரவாயில்ல, நீ என்னை திட்டினாலும் பரவாயில்ல, எனக்கு தரமாட்டேன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நீ கதவை திறக்கிற வரைக்கும் அவனை நான் கேட்டுக்கிட்டு தான் என்ன செய்வேன்னா இருப்பேன். ஷேம்லெஸ் பெர்சிஸ்டன்ஸ். எஸ், ஹalleluya. ஹalleluya. இன்னும் ஆம்பிளிஃபைட்ல எப்படி இருக்குன்னா, because of his persistence and boldness. விடாம கேட்கிறதுக்குனே ஒரு துணிச்சல் வேணும். எஸ், விடாம கேட்கிறதுக்குனே ஒரு துணிச்சல் வேணும். சங்கடப்படுறாங்கன்னு தெரிஞ்சும் வெக்கப்படாம கேட்கணும். ஆமென். சங்கடப்படுறாங்கன்னு தெரிஞ்சும் வெக்கப்படாம கேட்கணும். வெக்கப்படாம என்ன செய்யறதுன்னா கேக். மதர் தெரசா கொல்கட்டால அவங்களுடைய ஹோம்ல இருக்கிற ஜனங்களுக்கான நன்கொடை வசூல் பண்றதுக்கு பஜார்ல போய் ஒரு கடையில காசு கேட்டாங்களாம். அந்த கடைக்காரன் இந்த அம்மாவை பார்த்த உடனே காரி முகத்துல துப்பிட்டானா, வேற வேலை இல்லை உங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லி துப்பிட்டானா. அந்த உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்களாம், அவன் துப்புன்னு அந்த உமிழ்நீரை தொடச்சிட்டு திரும்ப கையேந்திட்டு, இது நீ எனக்கு நீ கொடுத்த பரிசு, என் பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்க போற அப்படின்னு கேட்டாங்களாம். உடஞ்சிட்டான். உடனே சாரி கேட்டு அந்த ஹோமுக்கு தேவையான எல்லா உதவியும் என்ன செஞ்சானா. ஹalleluya. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குன்னா, அதாவது தமிழ் ரிவைஸ்டு வெர்ஷன் எப்படி இருக்குன்னா, விடாப்பிடியாக கேட்ட அவனது துணிச்சலின் காரணமாக, விடாப்பிடியாக கேட்ட அவனது துணிச்சலின் காரணமாக எழுந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான். நம்ம பிரேயர் எப்படி இருக்குன்னா, விரும்பி கேட்கிறோம். எப்படி கேட்கிறோம்? விரும்பி கேட்கிறோம். நாம விரும்பி கேட்டும் கிடைக்கலையா அப்படின்னா கேட்கறது என்ன பண்ணிடுறோம், நிறுத்தி கொள்கிறோம். நிறைய பேர் ஜெபம் விரும்பி கேட்டும் கிடைக்கலன்னு ஸ்டாப் ஆயிருக்கா? கையை தூக்க சொல்லல. நிறைய பேர் பிரேயரை ஸ்டாப் பண்ணிட்டோமா? ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன் பாஸ்டர் இந்த ஞாயிற்றுக்கிழமை அதை வேற நினைப்படுத்துறீங்க? நான் ரொம்ப நாளாச்சு அந்த ஜெபத்தை எல்லாம் பண்றதை ஸ்டாப் பண்ணி. எத்தனை நாளைக்கு தான் கேட்க சொல்றீங்க? எவ்வளவு உபவாசம் போட்டேன், எவ்வளவு அழுதுருக்கிறேன், ஒண்ணு என்ன செய்யலன்னா இப்ப என்ன பண்றது இல்ல, கேட்கறது என்னன்னா இல்ல, நிறுத்துறது இல்ல. ஒண்ணு நாம என்ன செய்யறது, ஜெபத்துல மாற்றம் வரும்னு ஜெபிக்கிறது, மாற்றம் வரலன்னா ஜெபத்தை மாத்திக்கிறது. எஸ், எத்தனை நேரம் புரிஞ்சு? எஸ், ஜெபிச்சது எதுக்காக? மாற்றம் வரணும்னு. ஜெபிச்சு என்ன வரல? மாற்றம் வரல. அதனால எதை மாத்திக்கலாம்? ஜெபத்தையே மாத்திக்கிறேன். சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, மாத்திரா ஜெபத்தைன்னு சொல்லி நம்ம விதவிதமா ஜெபத்தை பண்ணி ஒவ்வொரு ஜெபம் கிடைக்கல உடனே நம்மகிட்ட கேட்டு பார்த்தா எத்தனை வெரைட்டியான ஜெபம் இருக்கு உள்ளுக்குள்ள. போன மாசம் அதுக்கு ஜெபம் பண்ணேன், கிடைச்சா கிடைக்கல, மாத்திக்கிட்டேன். அப்ப போன வருஷம் வேற ஒண்ணுக்கு ஜெபம் பண்ணேன், கிடைச்சா கிடைக்கல. இப்படி ஜெபம் வந்து பல விதங்கள்ல மருவி விதவிதமான ஜெபம். ஆனா ஜெபத்துக்கான பதில் மட்டும் என்னன்னா இல்ல. ஆனா ஒண்ணு நினைச்சுக்கங்க, விரும்பி கேட்கிறது வேற, வருந்தி கேட்கிறது வேற. ஹalleluya. எப்படி கேட்கிறது? வருந்தி 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 விடாம. வருந்தினா ஐயா ஐயா அப்படி எடுத்துட கூடாது. அப்படி இல்லை, கொடுக்கிற வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன், நான் விட மாட்டேன். எனக்கு நீங்க என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேங்கிற அந்த யாக்கோபனுடைய அந்த போராட்டத்தை நம்முடைய ஜெபத்துல தேவன் பார்க்க விரும்புகிறார். ஹalleluya, ஹalleluya. அப்ப தொடர்ந்து ஜெபிக்கிறது ஒரு பெரிய துணிச்சல். பதில் வந்துதான் ஆகும். நான் இந்த சீரியஸை ப்ரீச் பண்றப்ப எனக்கு ஒருத்தவங்க வாட்ஸ்அப்ல ஒரு சின்ன பிக்சர் அனுப்பிச்சிருந்தாங்க. ஒரு அம்மா 67 ஆண்டு காலம் தன்னுடைய கணவருக்காக ஜெபிச்சு அந்த கணவருடைய ஞானஸ்நான ஆராதனையை காட்டுறாங்க. எஸ். எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணிருக்கிறாங்க? 67 வருஷம். 67 வருஷம் ஜெபிச்சு இன்னைக்கு ஹஸ்பண்ட் என்ன எடுக்கிறாருன்னா ஞானஸ்நானம். நமக்கு 6 நாள் ஜெபிக்கிறதே தரிநத்தம் போடு. 6 வாரம் ஜெபம் பண்றது அதை விட கஷ்டமா இருக்கு. 6 மாசம் ஜெபம் பண்றது கேட்கவே என்னன்னா வேணாம். இதான் சொல்றேன், 67 வருஷமா ஒரு மனுஷனுக்காக திறப்புல நின்னு ஜெபிச்ச ஜெபம் வீணா என்ன செய்யல, போகல. அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? பதில் கொடுத்தாரு. அது அறுவடையா மாறிச்சு. நம்ம ஏன் எங்கேயும் நான் போக, நம்ம கமுதி பக்கத்துல மாரநாதா பாஸ்டர் செல்லப்பா ஐயா இருக்காங்க. அவங்க மகன் எஸ்ரா வந்து பயங்கர சேட்டைக்காரன்.
அவங்க தாப்பனார் அங்க ஊழியம் கிராமத்துல பண்ணுனா இவன் அட்டுழியம் பண்றது, பிளேடு பக்கிரி, தியேட்டர்ல போய் அடிதடியில முறுக்கு விற்கிறது. அப்பா சர்வீஸ் முடிச்சுட்டு வந்து உட்காந்தா அப்பாட்ட ரவுடி மாதிரி வந்து சண்டைக்கு நிக்கிறது, விசுவாசி பக்கத்துல நிப்பாங்க. இவ்வளவு அழிச்சாட்டியம் பண்ண மகன் நம்ம மதுரை பாஷையில கும்மரச்சம் போட்டவன். என்ன போட்டவன்? கும்மரச்சம் போட்டவன். இவனை பிடிக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, செல்லப்பாஸ் என்ன பண்றாங்க, ஆண்டவரே ராத்திரி நான் சாப்பிட போறது இல்ல. எப்ப எஸ்ரா ரட்சிக்கப்படுவானோ அன்னைக்கு தான் நான் நைட் சாப்பாடே சாப்பிடுவேன்னு ஒரு பொருத்தனை பண்ணி விடாப்புடி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜபத்துல நின்னா கடைசியில இப்ப எஸ்ரா வெள்ளையும் ஜல்லையுமா தான் இருக்காரு. எஸ், பேக போட்டுக்கிட்டு ஊழியத்துக்கு போறதும், அவர் வந்து ஊழியத்துக்கு பேக போட்டுட்டு எங்க வந்தாலும் வந்து நின்றுவான், அண்ணேன்னு சொல்லிடுவான், டேய் அடங்காதவனே. சமூகத்துல இருந்து ஐயாவுக்கு ஆண்டவர் கொடுத்த பாட்டு தான், ஜபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜப ஆவியால் என்னை நிரப்பிடுமே, ஜபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜப ஆவியால் என்னை நிரப்பிடுமே, ஜபமில்லையே ஜெயமில்லையே, ஜபமில்லையே ஜெயமில்லையே, ஜப சிந்தை எனில் தாருமே, ஜப சிந்தை எனில் தாருமே. ஜபம் பண்ணி ஐயாவுக்கு கிடைச்ச பாட்டு தான் ஜப பாடல். இந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? இந்த பாட்டு எழுதினவர் நம்ம கமதி பக்கத்துல தான் இருக்கிறாங்க, மாறினாத செல்லப்பா ஐயா. இன்னைக்கு எஸ்ரா வந்து தகப்பனுடைய இடத்துல நின்று அருமையான ஊழியத்தை செய்யறான். கம்ப வச்சு அடிச்சு அடக்குனாரு இல்லை, ஜெபத்துல போட்ட போடு அடங்கிருச்சுக்குள்ள. சொல்லுங்க, ஜெபத்துல போட்ட போடு புள்ள என்ன செஞ்சுட்டான்? அடங்கிருச்சு. வெட்டி பாம்பா அடங்கிட்டான். என்ன ஆட்டம் ஆடினாலும் பரவாயில்ல, உங்க ஜெபத்துக்கு தப்பிக்க முடியாது. உங்க புள்ள எங்க இருந்தாலும் பரவாயில்ல, பல வருஷமா இன்னைக்கு தீர்க்க தரிசனம் ஆண்டு சொல்றாரு, உங்க குழந்தைக்காக, உங்க பையனுக்காக, உங்க மகளுக்காக பல ஆண்டுகளா நீங்க ஏறெடுக்கிற ஜெபத்தை தேவன் ஒரு பெரிய அறுவடையா மாற்றுவார். உங்க கண்ணீர் கம்பீர சத்த அறுவடையாய் மாறும். நீங்க அதை பாப்பீங்க. ஆமென். தப்பிக்காது, உங்க பிள்ளை தப்பிக்காது. அதான் செயின்ட் அகஸ்டின் வந்து பயங்கர சேட்டைக்காரரு. அப்படி ரொம்ப சேட்டை பண்றப்ப அவங்க அம்மா மானிகா, அவங்க தான் சால்வேஷன்ல இருந்தவங்க, லோக்கல் பிஷப்ட போய் ஆப்பிரிக்காவில் போய் அழுவாங்களாம். அவன் பண்ற சேட்டை அநியாய சேட்டை பண்றான், எவ்வளவு வேலை பண்றான். நல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்பீக்கர். யாருன்னா அகஸ்டின் வந்து லாயர் வேற, மிகுந்த சொல்வன்மை மிக்கவர், ரொம்ப அதி புத்திசாலி, பேச்சிலேயே மடக்கிறவர். அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த பிஷப்ட போய் இந்த அம்மா என் மகன் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி போட்டு அலட்டுவாங்களாம். அப்ப அந்த பிஷப் வந்து அந்த அம்மா போய் சொன்னாங்களாம், உன்னுடைய கண்ணீரின் மகன் ஒருபோதும் கெட்டு போக வாய்ப்பில்லை, போ அப்படின்னாராம். அலற்றல் தாங்க முடியாம, நச்சரிப்பு தாங்க முடியாம இப்படி அல்றவாரு, இந்த கண்ணீர் விட்டு அல்றவாரு, உன் மகனுக்காக தான் அல்ற, இந்த கண்ணீரின் மகன் கெட்டு போறதுக்கு என்ன இல்ல, வாய்ப்பே இல்ல, போ அப்படின்னாராம். ஆனாலும் அகஸ்டின் திருந்தின மாதிரி என்னன்னா தெரியல. இல்ல, ஒரு நேரம் அம்மா வழிபாட்டுக்கு போயிட்டு வர்றப்போ நடு ரோட்ல பிடிச்சிக்கிட்டு சொன்னாராம், ஏமா நீ வந்து என் கூட வந்து இல்லை, நம்ம ஜெபம் பண்றப்ப ஆண்டவர் சொன்னாரா, யுவர் சன் வில் பி வித் யூ அப்படின்னாராம். உன் மகன் உன் கூட என்ன செய்வான்? இருப்பான் அப்படின்னாராம். உடனே அகஸ்டின் வந்து இது அகஸ்டின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அகஸ்டின் வந்து அவங்க அம்மாவை மடக்கிறாராம். கோயிலுக்கு போயிட்டு வர்றப்ப, ஏமா நீ தனியாக கஷ்டப்படுற, நீ பேசாம என் கூட வந்து என்ன செய்யுமா இரு, நான் உன் கூட கோயிலுக்கு வர்றேன், நீ என் கூட வந்து இரு, நான் உன் கூட கோயிலுக்கு வரேன். அப்ப அம்மா சொன்னாங்களாம், டேய் நான் உன் கூட இருப்பேன்னு ஆண்டவர் சொல்லல, நீ தான் என் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிற. எஸ், he never told me that I will be with you. ஆனா நான் ஜெபம் பண்ணப்போ சொன்னார், you will be with me. எஸ், நீ அதாவது எல்லாரையும் மடக்கிற என்னையவே எங்க அம்மா மடக்குனாங்கன்றார் அவர். கடைசியில பிஷப் அம்ப்ரோஸுக்கு அவரே ஒரு சக்சஸரா வந்தாரா? ஆமென். செயின்ட் அகஸ்டின் இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியுதா? அவர் பேரை இன்னைக்கு வரைக்கும் பிள்ளைகளுக்கு வைக்கிறாங்களா நிறைய பேரு. அதனால மோனிகா விடாப்புடியா ஜெபிச்சு
ஜெபிச்சு ஜெபிச்சு ஜெபிச்சு அந்த நாட்கள் இருந்த பெரிய ஒரு செயின்ட் அம்ப்ரோஸுக்கு இவர் ஒரு சக்சஸரா வர ஆண்டவர் அந்த ஜெபத்தை பயன்படுத்துவார்னா, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க விடாப்பிடியா திறப்புல நிக்கிற உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்க புள்ளையும் இதே ஆலயத்துல வந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கும்படியான ஒரு காரியத்தை தேவன் வச்சிருக்கிறாரு. பல ஆண்டுகளா உங்க கற்பத்தின் கனிகளுக்காக நீங்க ஏறெடுத்து கொண்டு வருகிற ஜெபத்தை விட்டுவிடாதிருப்பீர்களாக. நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீண போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை, நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீண போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை. ஹஸ்பண்ட்காக ஜெபம் பண்றீங்களா? அறுவடையா மாறப்போகுது. ஆமென். இந்த எல்லாம் திருந்த மாட்டான் பாஸ்டர். நானும் ரொம்ப நாளா என்ன பண்ணி போட்டேன், ஜெபம் பண்ணி போட்டேன். இதெல்லாம் இந்த ஜென்மத்துல திருந்தாது. நமக்கு கோவம் வந்தா நம்ம வச்சிருக்கிற சில காரியம் என்ன, இந்த ஜென்மத்துல திருந்தாது. நீங்க உங்க ஜெபத்தை நீங்க நம்புங்க, ஜென்மத்தை நம்பாதீங்க. ஜென்மத்தை நம்பாதீங்க, ஜெபத்தை நம்புங்க. என்ன ஜென்மமோ இது, என்னது என்ன ஜென்மமோ இந்த ஜென்மம் அப்படின்னு நம்ம ஜென்மம் சொல்றியே, ஜெபம்னு சொல்றியான்றார் ஆண்டவர். சொல்றியா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சமீபத்தில் பாஸ்டர் ததேஷ் நாகர்கோயிலில் இருக்கிறாங்க. அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் லைவில் எங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ ஒரு டெஸ்டிமனி அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க பையன் ஒரு முறை நான் அந்த சைட் போயிருந்தப்ப காரில் வர்றப்ப அவர்கிட்ட கேட்டேன், பையன் எப்படி இருக்கான்னு கேட்டேன். அவன் கிடக்கிறான் விடுங்க அப்படின்னாரு. என்ன திடீர்னு பையனை கேட்டான், அவனை எனக்கு பிடிக்காது அப்படின்னாரு. இந்த பையனை எனக்கு பிடிச்சிக்கிறாரு. அவங்க அம்மாட்ட தான் போய் எல்லாத்தையும் நினைச்சிட்டு இருப்பான், கேட்டுக்கிட்டு இருப்பான். அவனை எனக்கு பிடிச்சிக்கிறாரு அப்படின்னாரு. சரி, ஏதோ ரொம்ப இந்த பசங்க நல்ல சேட்டக்கார பையில என்ன பண்ணான்னு நமக்கு என்னன்னா தெரியல. அதை நான் பெருசாக நான் எடுக்காம விட்டுட்டேன். இது நடந்து சில வருஷங்கள் ஆச்சு. ஆனால் இப்போ எனக்கு ஏப்ரலில் ஒரு வீடியோ கிளிப் அனுப்பிச்சிருக்கிறாரு. நான் எப்படியும் எனக்கு கவனிக்காம விட்டேன். திரும்ப எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. அதை நான் பார்க்குறப்ப அவருடைய பையனுடைய டெஸ்டிமனி, அவருடைய சர்ச்சில் நின்று பையன் வந்து மைக் எடுத்து சாட்சி சொல்கிறான். அவருடைய சர்ச்சில், அவர் சர்ச்சிலேயே. இவன் கல்ஃபில் இருக்கிறான், ரொம்ப சேட்டை. வந்திருந்தப்ப எப்படியோ பையனை கூட்டிகிட்டு போய் வாடா ஒரு இடத்துல ஜெபம் பண்ண போகணுன்னு அங்கே இருக்கிற ஒரு தீர்க்கதரிசிட்ட கூட்டிகிட்டு போயிருக்கிறார். கூட்டிகிட்டு போன உடனே அந்த தீர்க்கதரிசி சொன்னாராம், பாஸ்டர் நீங்கள் வெளியே போங்கன்ட்டாரான். அதோட தகப்பனார் வெளியில் போயிட்டாரான். இவனை உள்ள உட்கார வச்சு 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறார். யாரு? அந்த தீர்க்கதரிசி. புட்டு வச்சிருக்கிறார். அவன் வாயிலே சொல்றான், அதாவது என் ஃப்ரெண்ட்ஸு கூட தெரியாம நான் பண்ண சேட்டை, இத்தனை மணிக்கு இத்தனாம் தேதியில எப்படி ஒரு தேவ மனுஷனால நேர்ல பார்த்த மாதிரி எல்லாத்தையும் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும்? ஆடி போய் வேர்த்து விறுவிறுத்து இயேசு இருக்கிறார்ன்ற முடிவுக்கு வந்து ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தான். ஒப்பு கொடுத்தது மட்டும் இல்லாம அப்பா பண்ணின ஊழியத்தை கிண்டல் பண்ணி, ஏசெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே அவன் பண்ணாத சேட்டை இல்லை. அவர் சொல்றாரு, வெக்கம் வெளியில சொன்னா, அவமான வெளியில சொன்னா, எங்கேயுமே சொல்லாம நான் அவ்வளோ சிரமப்பட்டு இருந்தேன். என் புள்ள சர்ச்சில் நான் பிடிக்கிற மைக்க பிடிச்சி, இந்த இயேசு சாமி தான் மையான தெய்வம், இதை எங்க வேணாலும் சொல்லுவேன்னு மைக்கில் அடிக்கிறான். ஆமென். மைக்கில் அடிக்கிறான். இப்போ கல்ஃபில் இருந்துட்டு சொல்றான் அப்பாவுக்கு, அப்பா தமிழ் பைபிளில் சிலது சரியா இல்லை, இங்கிலீஷில் வாசிச்சு பாருங்கப்பா, சூப்பராக இருக்கு, இந்த வசனத்தை வாசிச்சிங்களா? டேய், நான் பார்க்கறது கனவா நனவா? ஆமென். எத்தனை வருஷம் ஜெபம்? நான் ஜெபிச்ச ஜெபம் எல்லாம் வீண போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை, நான் விதைச்ச ஜெபமெல்லாம் வீண போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் பரிசமாறவில்லை. சொப்பனங்கள் கண்டவனை, காசுக்கு விற்றவனை, ஊரறிய அழகு பார்த்து அலங்கரித்தீரே, குடும்பங்கள் சேர்ந்து கொண்டு கொழியிலே தள்ளினாலும் ஊருக்கு முன் முத்தமிட்டு அணைத்துக் கொள்பவரே,
நீங்க செய்தத நினைச்சு நன்றி சொல்லுது மனசு. எத்தனையோ பாட்டிருந்தோம் மனசு பாடுது புதுசு. நீங்க செய்தத நினைச்சு நன்றி சொல்லுது மனசு. எத்தனையோ பாட்டிருந்தோம் மனசு பாடுது புதுசு. என்னுடைய ப்ராப்ளம் என்னன்னா, பாஸ்டர் இந்த ட்ரூத் வந்து ஓகே, நீங்க சொல்ற ட்ரூத் வந்து எக்ஸலென்ட். ஆனால் ப்ராக்டிக்கலில் வந்து இந்த ட்ரூத் எனக்கு நடைமுறைக்கு என்ன பட மாட்டேன்னுது, சாத்தியப்பட மாட்டேன்னுது. நான் 10 நாளைக்கு ஆர்வமாக ஜெபம் பண்ணுறேன் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை. 12வது நாள் வந்து எனக்கு ஒரு தொய்வு என்னன்னா வந்துருது. அதுக்கு பிறகு என்னால் ஜெபம் பண்ண முடியல. ஒரு மாதம் நான் என்ன பண்ணுறேன், விடாமல் ஜெபம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஜெபத்தில் இருந்த தீவிர தன்மை நான் என்ன பண்ணிடுறேன், நான் இழந்துடுறேன். ஏன் இந்த மாதிரியான ஒரு இன்கன்சிஸ்டன்ட் விட்டு விட்டு? அதுதான் எப்பவுமே நீங்க உங்க ஜெப குறிப்புல விடாப்பிடியாம இருக்கணும்னா உங்க தினசரி ஜெபத்தை நீங்க விட்டு விடாம இருக்கணும். ஆமென். Unless you are consistent in your daily prayer, you cannot be persistent in your asking, in your knocking, in your searching. நீ டெய்லி ஜெபம் பண்றதுல நீ அந்த ப்ரேயர் செயின் எந்த அளவுக்கு அறுவிடாம இருக்கோ அந்த அளவுக்கு தான் என்னுடைய ஜெப குறிப்புல காணப்படுகிற தீவிர தன்மையை தொடர்ந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில ஜெப குறிப்புல இருக்கிற வீரியம், இதுதான் ட்ரூத், நல்லா கவனிச்சுக்கோங்க. சில ஜெப குறிப்புல 20 வருஷம் ஆகியும் ஏன் அந்த வீரியம் குறையவே இல்லைன்னா அவங்க தினசரி ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிற ஒரு பழக்கம் உள்ளவங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப பெர்சிஸ்டன்ட்டா ஜெபிக்கணும். பெர்சிஸ்டன்ட்டா ஒரு ஜெப குறிப்புல நான் தீவிரமா இருக்கணும்னா நான் எப்படி இருக்கணும்? கன்சிஸ்டன்ட்டா. 4 நாள் ஜெபம் பண்றது, 10 நாள் படுத்துக்கிறது, 2 நாள் ஜெபம் பண்றது, 3 நாள் ஜெபம் பண்ணாம விடுறது. அதாவது பிரேயர்ல நம்ம எல்லாத்தையும் ஒரு ஸ்பைக் இருக்கு. என்னது ஸ்பைக்? திடீர்னு ஒரு மீட்டிங்ல வந்த உடனே கேட்ட செய்தி வந்து நம்மள அப்படி கிச்சன் அப்படி ஒரு தூக்கி அப்புறம் மேலே போனோன்னா கீழே இறங்கிறோம். ஃபுல்லா என்னன்னா சடன் ஸ்பைக்கு. திடீர்னு பார்த்தா பயங்கரமா முட்டி என்ன பண்ணுவாங்க, கதறி என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. இது ஒன்லி ஸ்பைக், அவ்வளவுதான். ஸ்பைக் வேற, ஒரு பிரேயர் ரிதம் வேற. எஸ். ஹல்லேலூயா. அப்படி தக 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 தகன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ரிதம் ஆஃப் பிரேயர். அண்ட் யூ ஹேவ் டு cultivate a rhythm of prayer in your personal life. It's a practice. Yes. இந்த ரிதம்னா என்ன சொல்றது? சீரான தாளகதி. தாளத்துல தக்கத்திமைன்னா தாளம், தரிகிணத்தம்னா உன் ஜெபம் தக்கத்திமையா இல்ல, அது தரிகிணத்தம் போடுற ஜெபம். நீ தரிகிணத்தம் போடுற ஜெபத்தை வச்சுக்கிட்டு நீ தொடர்ந்து அடிச்சா ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக திறப்புல நின்று விடாப்பிடியா கேட்க முடியாது. எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப விடாப்பிடியா நாம கேட்கறத பிசாசு என்ன செய்யல, பிடிக்கல. அந்த பக்கம் ஒரு blessing இருக்கு, நீ விடாப்பிடியா தட்டிக்கிட்டு இருந்தா உனக்கு என்ன செஞ்சிரும்? திறந்துரும். அதான் நடக்கல. விட்டுரு. என்ன செஞ்சிரு? விட்டுரு. ஹல்லேலூயா. நீங்க ஒரு ஜெப குறிப்பை நீங்க விட்டுறப்ப, அந்த ஜெப குறிப்புல டெய்லி பிரேயரை நான் விடுறப்ப என்னுடைய ஜெப குறிப்புல இருந்த வாஞ்ச ஆர்வம் அப்படி தொஞ்சிரும். இட்ஸ் a key. இதை நீங்க கத்துக்குறீங்க. ஹல்லேலூயா. அப்ப என் பிரேயர் டைத்தன் என்ன செய்ய மாட்டேன் ஆண்டவரே, நான் விட மாட்டேன்னு சொல்லி என் டெய்லி பிரேயர்ல நான் கவனமா இருக்கிறப்போ ஆண்டவரே என்னுடைய பிரேயர் பெட்டிஷன்ல இருக்கிற தீவிரத்தன்மை குறையாம பாத்துக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இப்போ ஒரு 2 ஃப்ரெண்ட்கிட்ட வந்து நீங்க டெய்லி பேசுறீங்க, டெய்லி பழகுறீங்க. டெய்லி பேசி டெய்லி பழகுறப்ப தானே அந்த உறவு அந்யோன்யமா இருக்கு. எஸ். இப்போ நீங்க வாரத்துக்கு ஒருக்கா பாக்குறீங்க, மாசத்துக்கு ஒருக்கா பாக்குறீங்க, 6 மாசத்துக்கு ஒருக்கா பாக்குறீங்க. என்ன ஆகும் கதை? திரும்ப 2 பேரும் பாக்குறப்ப நீங்க டெய்லி சந்திச்சுக்கிட்டு இருந்தப்ப உங்க 2 பேருக்குள்ள இருந்த அந்த டீப் கனெக்ஷன், அந்த ஆர்வம் இருக்குமா? இருக்காது. எப்படா இருக்கேன் நான் வீட்டில் கேட்டேன்னு சொல்லு, போயிட்டே இருப்பான். சரிடா போயிட்டு வா. அந்த நெருக்கம், அந்த இடிக்கிறது அப்படிங்கிறது, அந்த நட்புல காணப்பட்ட அந்த ஒரு தீவிர தன்மை, அதை இப்ப நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க டெய்லி பேசிக்கல.
டெய்லி பேசிக்கிறவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ல தான் எப்பவுமே ஒரு வீரியம் இருந்துகிட்டே இருக்கும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அப்போ டெய்லி ஜெபிக்கிற ஜெபம் அவனுடைய ஜெப குறிப்புல ஒரு அவன் வயலண்டா இருப்பான், அவன் தீவிரமா இருப்பான். இவன் இவ்வளவு ஃபோர்ஸா என்ன செய்யறானே, கேட்கறானே, கேட்காதரான்னு சொன்னா கிட்டத்துல என்ன செய்ய முடியல, போக முடியல. இவன் தீவிரமா என்ன பண்றான், நம்புறான். இவன் தொடர்ந்து கேட்டா ஒரு பெரிய பிளெஸிங் என்ன செஞ்சிடும், மாறிடும். அப்ப இவன் தொடர்ந்து கேட்காம இருக்கணும்னா, இந்த வேகத்தை குறைக்கணும்னா, இந்த ஆர்வத்தை குறைக்கணும்னா, இந்த ஜெப குறிப்பு மேல இவனுக்கு இருக்கிற நம்பிக்கையை குறைக்கணும்னா, இவன் டெய்லி பிரேயர்ல கையை வைக்கணும். எஸ். புரியுதா உங்களுக்கு? ஹalleluya. சில நேரங்கள்ல கவனிங்க, சில நேரங்கள்ல ஏன் என் ஜெபத்துக்கு ஒரு பதிலை கொடுக்காம திரும்ப திரும்ப ஆண்டவர் என்ன ஜெபிக்க வைக்கிறார் அப்படின்னா, திரும்ப திரும்ப ஜெபம் பண்ண வைக்கிறார்னா, இது ஒரு ரகசியம் இருக்கு. ஜெபிக்கிறவனுக்குள்ளதான் ஜெபத்தினுடைய அளவு இன்க்ரீஸ் ஆகும். ஆமென். அவன் சொல்லுங்க. ஆமென். ஜெபிக்கிறவன்ட்ட தான் ஜெபத்தினுடைய அளவு இன்க்ரீஸ் ஆகும், அதிகமாகும். நீங்க ஜெபிக்கிறவன் ஒருத்தர் ஜெபம் ஆரம்பிச்சோடனே கண்டுபிடிச்சிருவான் அவர்கிட்ட இருக்கிற பிரேயரோட அளவை. எஸ். ஜெபம் அழகா இருக்கும். ஜெபம் எப்படி இருக்கும்? அழகாக கோர்வையா இருக்கும், எதுகை மோனையோடு பக்காவா இருக்கும். ஆனா அந்த அந்த ஜெபத்துல ஜெப ஆவி இல்லைங்கிறது அப்பட்டமாக தெரியும். சில பேர் ஜெபிக்கிறப்ப அவங்க ஜெபத்தை கேட்கிறப்பயே அவங்கள்ட்ட இருக்கிற ஜெப ஆவி பளிச்சுன்னு தெரியும். ஆமென். எல்லாத்தையும் ஜெப ஆவி இருக்கா? இருக்கு. எனக்குள்ள ஒரு ஜெப ஆவி, உங்கள்ட்ட ஒரு ஜெப ஆவியா இருக்கு? இல்லை. நம்ம எல்லாருக்கும் தந்தது என்ன ஆவி? ஒரே ஜெப ஆவி. ஆனா எல்லாருக்குள்ள இருக்கிற ஜெப ஆவி ஒரே ஆவி. ஆனா எல்லாருக்குள்ள இருக்கிற ஜெப ஆவியின் அளவு ஒரே அளவு இல்ல. எஸ். ஜெபிக்கிறவனுக்குள்ளதான் ஜெப ஆவியினுடைய அளவு இன்க்ரீஸ் ஆகுது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். யாருக்குள்ள ஜெப ஆவியின் அளவு இன்க்ரீஸ் ஆகுது? யாரு ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ளதான். இப்போ எழுததான் எழுத்து அபிஷேகத்தினுடைய அளவு எனக்குள்ள இன்க்ரீஸ் ஆச்சு. நான் பைபிள் ஸ்கூல்ல இருக்கிறப்ப 99 எனக்கு ஆண்டவர் சொன்னார், நீ அழகா எழுதுவியடா, இப்ப நான் உனக்கு வெளிச்சத்தை தர்றேன், நீ எழுது அப்படின்னார். ஸோ எழுத ஆரம்பிச்சேன். நான் பைபிள் ஸ்கூல் முடிக்கிற அந்த 12 மாசத்துக்குள்ள, செகண்ட் இயருக்குள்ள, தேர்ட் இயருக்குள்ள ஒரு 15 என்னமோ எழுதினேன். நான் மாதம் ஒரு நிருபம்ன்ற தலைப்பில் நான் எழுதினேன். ஒரு மாதம் எழுதுவேன். ஒரு 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 செய்தியை 15 பக்கம் 20 பக்கம் எழுதி அதை செராக்ஸ் எடுத்து அதை ஒரு 500 காப்பி எடுத்து நான் ஜூடு எல்லாருமே நாங்கள் பிரிண்ட் பண்ணி கவரில் போட்டு, அப்போவுமே பைபிள் ஸ்கூல்லேயே எழுத்து ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டேன். போய் ஒரு வருஷத்துலேயே ஆரம்பித்த முதல் ஊழியம் எழுத்து ஊழியம். அதுக்கப்புறம் நான் தங்கச்சி மடத்துக்கு 3 வருஷம் கழிச்சு என்னை ஆண்டவர் அனுப்பின உடனே இங்கே ஒரு எழுப்புதல் மாதிரி வந்த உடனே, ஐயா இதில் பிஸி ஆகிட்டாரு, புது ஊழியத்தில் பிஸி ஆகிட்டாரு. தேவன் தந்த புது ஊழியத்தை கொடுத்த உடனே பழைய ஊழியத்து மேல இருந்த நாட்டை என்ன செஞ்சிருச்சு? குறைஞ்சிருச்சு. அதனால என்ன நம்ம போனா கொத்த ஆத்துமாக்கள் என்ன செய்யப்படுறாங்க? அப்படியே அறுவடை செய்ய எழுதுவோம். இப்ப என்ன எழுதுவோம்னு நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாசமா 10 மாசமா என்ன பண்ணல, எழுதவே இல்லை. ஒரு நாள் எனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. கடகடன்னு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, நான் எழுதிட்டு இருக்கிறேன், பேனா எனக்கு என்ன செய்யலைன்னா ஒத்துழைக்கல. என்னடா 2 கிறுக்கு இருக்குன்னு எழுதுனேன். என்ன உள்ள ரெவலேஷன் கொப்பளிக்கிறப்ப இது ஒத்துழைக்க மாட்டேங்குது, இந்த பேனா ஒத்துழைக்கல. அப்ப எனக்கு கோவம் வந்துட்டேன். டப்புனு பேனா ஒரு குத்தி பேனா உடைச்சு போட்டேன். அப்ப ஆண்டவர் கேட்டாரு, என்ன துரை பேனாவை நினைச்சிட்டிய, குத்தி போட்டுட்டிய, அப்புறம் என்ன ஆண்டவரே நீங்க உள்ள சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, இது சொன்னபடி கேட்க மாட்டேங்குது. எது இந்த பேனா? ஆமாடா நானும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன், நீ என் திருக்கரத்தினுடைய எழுத்தாணி தான், நீயும் சொன்னபடி கேட்கல, குத்திடலாமா? பேனா வேணான்னு சொன்னது மாதிரி வேண்டான்னு சொல்லிடலாமா? ஒழுங்கா எழுதுறியா, இல்லைன்னா எழுதாதவன எழுத வைப்பேன். எழுதாதவன் எழுதுவான்டா. எஸ். நான் பாட சொல்லி நீ பாடலைன்னா பாடாதவன பாட வைப்பேன். நான் பேச சொல்லி பேசலன்னா பேசாதவன பேச வைப்பேன். எழுதாதவன் எழுதுவான். தேவையா உனக்கு? திரும்ப கையில் எடுத்தேன், எழுத ஆரம்பிச்சேன். பனிஷ்மெண்ட் நானே கொடுத்துக்கிட்டேன். இனிமேல் மாதம் ஒரு நிறுவனம் இல்லை, வாரம் ஒரு நிறுவனம் போட்டேன். வாரம் எழுதுறப்போ ஒரு கரு எனக்கு வேணும். ஏசப்பா ஒரு 4 பக்கம் நான் எழுதணுமே, எனக்கு நீங்க ஏதாவது என்ன செய்யுங்க, நீங்க ஒரு கருவை கொடுப்பீங்க. கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை காத்திருந்து எப்படி ஒரு சின்ன கரு கிடைச்சிடும் பாருங்க. அதை வச்சு 4 பக்கம் எழுதி ஒரு சின்ன பேப்பர்ல A4 சீட்டை 2ஆ மடிச்சா அதுல ஒரு 8 பக்கம் அல்லது 4 பக்கம் எழுதி வாரம் ஒரு நிறுவனம் பல வருஷமா எங்க சர்ச்சில் எழுதி கொடுத்தேன். நான்
ஒரு எல்டர்லாம் ஒரு 5 புக் பைண்ட் பண்ணி வச்சிருக்கிறார். ஒவ்வொரு வாரம் சண்டே சர்வீஸ் முடிச்சோன்னா ஒரு 4 பக்கம் எழுதி கையில் கொடுப்பேன். அப்படிதான் நான் எழுத ஆரம்பிச்சேன். எழுதிக்கிட்டே இருந்தேன். ஒரு சின்ன கருவுக்காக வாரத்தில் 3 நாள் 4 நாள் உட்கார்ந்துருந்தவன் 4 ஆக ஆக உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரமானவைகள். இப்ப எல்லாம் நான் எழுதணும்னா எனக்கு குறைஞ்ச ஒரு 150-200 அசிஸ்டன்ட் இருந்தா தான் முடியும். நான் மிகப்படுத்தி சொல்லல. கர்த்தர் அறிவார், பரலோகம் அறியும். கர்த்தர் அறிவார். வாரத்துல ஒரு செய்தியை கேட்டுட்டு ஒரு செய்தியை பிரசங்கம் பண்ணிட்டு ஈவினிங் சர்வீஸ் போறதுக்குள்ள ஆண்டவர் பேசின திரும்ப ஆடியோ போட்டு டைப் பண்ணிட்டே இருப்பேன். எது புதுசாக வந்தார், எதை புதுசாக சொன்னார், விடாமல் அதை நான் டைப் பண்ணிட்டு திரும்ப நான் ஈவினிங் சர்வீஸ் போகிறதுக்கு 6:30 ஆயிரும். ஒரு 3-3:30 மதியானம் உட்காருவேன். உட்காந்தா ஒரு 1.5 மணி நேரம் டேப்பை நான் கேட்டு டைப் பண்ணுறதுக்கு எனக்கு 3 ஹவர்ஸுக்கு மேலே ஆகும். அதில் ஆட் ஆயிரும். சரி, இதில் ஆட் ஆயிருச்சுன்னு சொல்லி ஈவினிங்கில் போய் நின்னா திரும்ப பிரசங்கம் பண்ணுறப்ப திரும்ப ஆட் ஆயிரும். அப்புறம் திரும்ப உட்காந்து என்ன செய்யணும், அதை எழுதணும். வாரத்தில் ஒரு செய்திக்கு அந்த பாடு. கோவிட்ல டெய்லி செய்தினா இருப்பாருங்க. இப்ப 4 வருஷம் ஆண்டவர் நடத்துறாரு. டெய்லி லோட் ஆகி போய் கிடக்கு. இல்ல அப்போஸ்தலரை குறித்து ஒரு புக் எழுதி போட்டு கிடக்கு. ஃபாதர் கார்ட்டை குறித்து எழுதி இருக்கு. பாஸ்டர்ஸோட பிள்ளைங்களை குறித்து புக் எழுதிட்டு இருக்கிறேன். இப்போ ஃபேமிலியை குறித்து ஒரு புக்கு 2.5 வருஷமா எழுதி இன்னொரு 3 மாசத்துல முடிக்கணும் அந்த காரியத்தை. இது போக ஆவியாத்மா சரீரத்தை குறித்து எழுதின புக்கு கிடக்கு. அப்புறம் போராடாத சரணுங்கிற புத்தகத்தை என்ன செய்யணும், எதை எழுதுறது. இப்ப ரீசெண்டா வந்து இந்த ஜெபத்தை குறித்து என்ன செய்யணும், எழுதணும். அப்புறம் தேவ சித்தம் எவ்வளவு முக்கியங்கிற காரியத்தை குறித்து போன வாரம் ஒரு சீரீஸ் பண்ணாரு, அதை என்ன செய்யணும், எழுதணும். இவ்வளத்தையும் எழுதுறதுக்கு எங்க போய் எழுதுறது? இது இந்த எழுத்து அளவு எப்ப பெருகுச்சு? எழுதத்தான் பெருகியது. அப்ப ஜெபத்தினுடைய அளவு எப்ப பெருகும்? ஜெபிக்க தான் ஜெப அளவு பெருகும். தேவனுக்கு ஒரு சுயநலம் இருக்கு. டேய், உன் ஜெபத்துக்கு இப்ப நான் உடனே பதில் கொடுத்தேன்னா உன் ஜெபத்தினுடைய அளவு என்ன செய்யாது, அதிகரிக்காது. அதனால என்ன பண்றாரு, ஜெபிக்க விட்டு அளவை பெருக்கி விடுகிறார். இதுதான் நீங்க பைபிள் ஸ்கூல்ல பாடின பாட்டு இருக்கலையா? எங்க பைபிள் ஸ்கூல்ல இருக்கிறப்ப ஒரு பாட்டு பாடினார். இது 2000 பாடின பாட்டு. 2000 பாடின பாட்டு. இந்த பாட்டை இப்ப போடுறேன் பாருங்க. யாரு பாடுறா? அதே பாட்டு எப்ப பாடுங்க. உம்மை பிரிந்து நான் போகாதபடி என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, உமது வார்த்தையினாலே என் இதயம் நிறைத்திடும். உமது வார்த்தையினாலே என் இதயம் நிறைத்திடும். இது வேற குரலா? இப்ப வேற ஒருத்தர் பாடுறாரா? அவரே தான் இவர். அப்ப அந்த குரல்ல இருந்தப்ப அந்த அளவு அவ்வளவுதான். ஆனா 25 வருஷமா தேவன்கிட்ட தொடர்ந்தேச்சே ஆராதிக்கிறப்ப வொர்ஷிப் அனாயிண்டிங் வந்து லெவல் என்ன செஞ்சிருச்சு. எழுதுறப்ப எழுத்து அபிஷேகத்தினுடைய அளவு அதிகமாகும்னா, ஆராதிக்கிறப்போ ஆராதனை அபிஷேகத்தினுடைய அளவு அதிகமாகும் என்றால், தொடர்ந்து போதிக்க போதக அபிஷேகத்தினுடைய அளவு அதிகமாகும் என்றால், தொடர்ந்து ஜெபிக்க ஜெப அளவும் அதிகமாகும். அதனாலதான் நீ போதகம் பண்ணு, எழுது, பாடு, ஆனா ஜெபம் பண்ண மட்டும் பண்ணிடாத. ஏன்னா நீ ஒரு 5 வருஷம் தொடர்ந்து ஜெபம் பண்ணேன்னா உனக்குள்ள இருக்கிற பிரேயர் ஸ்பிரிட்டினுடைய அளவு என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆயிடும். இந்த அளவு அதிகமாகிறது பிசாசுக்கு பிடிக்கல. அதனால சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமான ஆசீர்வாதத்தை பெந்தேகோஸ்தே சபையில் தருவீராக அப்பா அப்படின்னு சுருக்கமா முடிச்சிடும். ஏன் உங்க சுருக்கமான ஜெபத்துக்கு ஆண்டவர் பெருக்கமான ஆசீர்வாதத்தை கொடுக்கலன்னா உனக்குள்ள ஜெபம் பெருகணும்டான்ற. ஜெபிச்சு வாழ்க்கையில பெருக்க வந்துச்சா இல்லையா? ஜெபிச்ச உனக்குள்ள ஜெபம் பெருகிருச்சு. ஆமென். ஹalleluya. நீங்க சில வருஷமா ஜெபம் பண்ணனால வேஸ்ட் ஆகலங்க. உங்களுக்குள்ள இருந்த ஜெபத்தினுடைய ஆவி என்ன பண்ணிருச்சு, அதிகமாயிருச்சு. பெர்க்மன் சப்பா சொல்லுவாங்க, எல் ஜோசப் அண்ணன் குறிச்ச ஒரு சாட்சி. எல் ஜோசப் அப்படின்னா அப்பா சொல்லுவாங்க, அவர் லேபரரா
அசோக் லைலாண்டில் ஒசூருக்கு வந்தார். லேபரராக இருந்தவர் இப்போ லீடர் ஆகிட்டார். அதனால தான் அவருக்கு எல் ஜோசப் அப்படின்னு சொல்லும்போது, சாதாரண ஒரு சின்ன ப்ரேயர் செல் ஆரம்பித்த உடனே அப்பா போய் அவரை என்கரேஜ் பண்ணி சொன்னவர், நீ ஜெபக்குழுவை நடத்துகிறவன் இல்லடா, நீ அப்போஸ்தலன்னு சொல்லி அண்ணனை பார்த்து ஆசீர்வதிச்சுட்டு வந்தது தான். அண்ணனுக்குள்ள இருந்த அந்த ப்ரேயர் அளவு அதிகமாக 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 இன்னைக்கு ஜெபத்தை குறித்து எத்தனை புக்கு, அடுக்கு பேரே முழங்கால் யுத்தம், ஜெப ஊழியங்கள். சில எல்லா ஜெபத்துக்கும் உடனே பதில் கொடுக்கிற ஆண்டவர் ஏன் சில ஜெபத்துக்கு மட்டும் பதில கொடுக்காம விட்டு வச்சிருக்கிறாரு? நியாயமான கேள்வி தானே? எஸ். அதுக்கு ஜெபம் பண்ண கொடுத்தீங்க, பையனுக்கு வேலைக்கு ஜெபம் பண்ண நல்ல சம்பளத்தில் என்ன பண்ணிட்டீங்க, கொடுத்தீங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு முள்ளு என் வாழ்க்கையில் என்னை படாதபாடு படுத்துதே, இந்த முள்ளு நீங்கும்படி நான் எவ்வளவு ஜெபம் பண்றேன், ஏன் இதுக்கு பதில் கொடுத்தா என்ன கேள்வி இருக்கா? எஸ். ஆண்டவர் சொல்றார், கொடுக்க மாட்டேன்ல. என்ன செய்ய மாட்டேன்? கொடுக்க மாட்டேன்ல. ரோம படையில ஒரு வியாதிக்கார சிப்பாய் இருந்தானா. என்ன சிப்பாய்? வியாதிக்கார சிப்பாய். அந்த வியாதி அவனை படாத பாடு படுத்தினதுனால அவனுக்கு சாகணும்னு ஆசை வந்துருச்சு. அவன் வீரன் பாருங்க. அதனால அவன் என்னன்னா, ஒரு கோழையா நம்ம என்ன செய்யக்கூடாது, தற்கொலை செய்து கோழையாகவாம் மடிவது. நாம என்ன பண்ணலாம், போரில் வீரமரணம் அடைவோம் அப்படின்னு சொல்லி தளபதியிட்ட போய் கேட்டானா, போர் முகத்துல எங்க மும்முரமா இருக்கோம் என்னை அங்க போய் என்ன செய்யுங்கன்னா நிறுத்துருங்க. நான் சாகிறது சாக போறேன், சண்டையில சாக நான் என்ன செய்யறேன்னா ஆயத்தம் ஆயிட்டேன். அதனால எங்கெல்லாம் ரிஸ்க் இருக்கோ கூப்பிடுங்கடா அவன் என்று வரான். யாரு? தளபதி. கூப்பிட்டு போடா சண்டைக்கு போடான்னு சொல்லி அவன் கத்தி எடுத்துக்கிட்டு சாகணும்னு சண்டை ஓடுவானா. ஆனா எல்லாரும் செத்துருவாங்களாம். என்னடா இன்னைக்கு நமக்கு ஒரு சாவு வந்துடாதான்னு நம்ம வாழ சொல்லட்டுனா எல்லாம் செத்துட்டான், எல்லா பேரும் செத்துட்டான், நான் மட்டும் என்ன செய்யறான்னா உயிரோடு இருக்கிறேன். கடைசியில சாதாரண சிப்பாய் இந்த மாதிரி சாகணும்னு சண்டை போட்டு எல்லாரையும் சாகடிச்சு இப்போ ஒரு தளபதிக்கே சேலஞ்ச் விடுற அளவுக்கு ஒரு பெரிய மாவீரன் ஆயிட்டானா. எஸ். இந்த செய்தி காட்டுத்தீ போல பரவி சாம்ராஜ்யத்தின் அதிபதிக்கு என்ன செய்யுச்சுன்னா காதுக்கு எட்டி விட்டது. ராஜாவே, என்னடா நம்ம படையில ஒருத்தன் பயங்கரமான ஒரு பராக்கிரமசாலி இருக்கிறானாமே. ஆமாண்டவரே, எங்க விட்டாலும் அடிச்சு பட்டையை கலப்புறான். ஆனா பாவம் வியாதிக்கார ஒரு வியாதிக்காரன் என்னடா இவ்வளவு வியாதி வச்சுக்கிட்டாடா இப்படி என்ன செய்யறான், சண்டை போடுறான். இவனை சுகப்படுத்தினா இன்னும் எவ்வளவு சண்டை போடுவான், அவனு மேல கூட்டிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி ராஜ வைத்தியம் பாக்குறாங்க. யாருக்குன்னா அந்த வியாதிக்கார பார்த்த ராஜ வைத்தியத்துல பரிபூர்ணம் என்ன பண்ணிட்டான்னா சுகமாயி திரும்ப என்ன பண்ணிட்டானுங்கன்னா படைத்தளத்துக்கு அனுப்பிட்டாங்க. அங்க படையே ராஜ மரியாதையோட வரவேற்கிறது. தலைவரே, நீங்க இல்லாம பல இடத்துல அடி வாங்கிட்டான் தலைவரே, எப்ப நீங்க சுகமாகி வருவீங்கன்னு நாங்கெல்லாம் ஆர்வமா நாங்க என்ன செஞ்சுட்டு இருந்தோம், வழி மேல வழி வச்சு காத்திருந்தோம். சில ஏரியா ரொம்ப சிக்கலா இருக்கு, போங்க தலைவரே, வழக்கம் போல அடிச்சுட்டு வாங்க தலைவரேன்னு சொன்னா. போற மாதிரி ஐடியாலாம் என்னன்னா எனக்கு இல்ல. ஏயா முன்னாடி போனேன், இப்ப ஏன்டா போக ஆசைப்படல, வாழணும்னு ஆசை வந்துருச்சு. அதனால நான் போக மாட்டேன். அதனால ஏன் சில காரியங்கள் ஆண்டவர் நீக்கலன்னா, உன்னை ஜெபம் பண்ண விட்டா தான் உனக்குள்ள என்ன பெருகும், ஜெபத்தினுடைய அளவு என்ன செய்யும், பெருகுங்கிறதுனால. ஏன்னா நியாயாதிபதிகள் தெளிவா இருக்கு, யுத்தத்துக்கு பழக்கம் இல்லாதவங்க, யுத்தத்தை அறியாதவங்க, யுத்தத்தை பழகணுங்கிறதுக்காகவே ஆண்டவர் சில ஜாதிகளை துரத்தாம என்ன செஞ்சாரா, விட்டு வச்சாரா. அதுபோல சில காரியங்களுக்கு ஏன் பதில் கொடுக்காம என் வாழ்க்கையில விட்டு வச்சிருக்கிறாருன்னா, சபையில ஜெபத்தினுடைய அளவு இன்க்ரீஸ் ஆகணும். தனி மனுஷனுடைய வாழ்க்கையில ஜெபத்தினுடைய அளவு என்ன செய்யணும், இன்க்ரீஸ் ஆகணுங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் பதில் கொடுத்தவர் இந்த குறிப்பிட்ட காரியத்துக்காக மாத்திரம் இன்னும் என்ன செய்யல, பதில் கொடுக்கல. எத்தனை புரிஞ்சு? ஆமென். அப்ப 5 வருஷம் ஜெபம் பண்ணி எனக்கு ஒண்ணும் நடக்கல, உண்மைதான். ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஜெபம் பண்ண மாதிரி இப்ப ஜெபம் பண்ணல. எஸ். 5 வருஷத்துக்கு முன்னாடி 5 நிமிஷம் ஜெபம் பண்றது வேப்பங்காயா இருந்துச்சு, ஆனா ஜெபிச்சு இப்போ 1 மணி நேரம் 5 நிமிஷம் மாதிரி ஆயிருச்சே. இதுக்குள்ள 1 மணி நேரம் ஆயிடுச்சா? எப்படி ஆண்டவர் எப்படி மாறுச்சு? அந்த முள்ள எடுத்திருந்தேன்னு வை, நீ ஒரு பைபிள் எழுதிருப்படா நேரம். எஸ். அதனால தான்டா அந்த முள்ள எடுக்காம என்ன பண்ணேன், நான் விட்டு வச்சிருந்தேன்.
பவுல் ஒரு ஜெப அப்போஸ்தலனா மாறினதுக்கு காரணமே அந்த முள்ளை எடுக்காததுதான். எஸ், முள்ளு குத்துறப்பெல்லாம் போயிடுவார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பலவீனத்துல பலன் பூரணமாய் விளங்குன்னு சொன்னீங்களே. ஜெபிச்சு 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 பவுல் இப்ப ஜெப ஆவி அதிகமானவன் இப்ப சொல்றாரு, நான் எப்பொழுதும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன், இடைவிடாம நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் ஜெபத்துல நான் நினைக்கிறேன். எப்படி பவுல் எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற? முள்ளு நீங்கல, முள்ளு அவஸ்தைப்படுத்துது. அதுக்காக திரும்ப திரும்ப ஜெபிக்க போய் இப்ப என்ன ஆகி போச்சுன்னா ஜெபம் அதிகமாயிடுச்சு. எஸ், ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஹalleluya, ஹalleluya. அப்ப எது இன்க்ரீஸ் ஆகுது? தொடர்ந்து ஜெபம் பண்ண ஜெப அளவு. ஜெப அளவு. நீங்க ஒரு 100 நாளைக்கு தொடர்ந்து ஒரு ஜெப சங்கிலி அறுபடாம, என் பர்சனல் லைஃப்ல நான் டெய்லி ஒரு 100 டேஸ் நான் பிரேயர் பண்ண போறேன்னு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வச்சு 30 நாள்ல உங்க ஜெபத்தினுடைய அளவு அதிகமாகும். உங்களுக்குள்ள இருக்கிற ஜெபத்தின் அளவு 60 நாள்ல உங்களுக்குள்ள இருக்கிற ஜெபத்தின் அளவு என்ன செய்யும்? இன்க்ரீஸ் ஆகும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். as a church-ஆ ஒரு சபையில ஜெபத்தினுடைய அளவு என்ன செய்யணும்? அதிகரிக்கணும். ஜெபிக்க ஆரம்பிச்சப்ப காலை நனைச்சிருப்போம். இன்னும் கொஞ்சம் ஜெபிச்ச உடனே தண்ணில நடப்போம். கணுக்கால் அளவு. இன்னும் ஜெபிச்ச உடனே முழங்கால் அளவு. இன்னும் கொஞ்சம் ஜெபிச்ச உடனே இடுப்பு அளவு. இன்னும் ஜெபிச்ச உடனே நீச்சாழம். நீச்சாழம். ஹalleluya, ஹalleluya. 2 வாரத்துக்கு முன்னாடி என்னுடைய தங்கச்சி எல்லாம் வந்திருந்ததுனால நாங்க as a family அங்க எல்ரோட ரிசார்ட்ல இருக்கிற ஸ்விம்மிங் பூல்ல போய் கொஞ்ச நேரம் குட்டிஸோட குளிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்ப மேக்சிமம் அந்த ஸ்விம்மிங் பூல்ல எங்களுடைய டயத்தை நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணது எது ஆழமாக இருந்துச்சோ அந்த பகுதியில் தான். அங்கே முழங்கால் அளவு தண்ணி இருக்கத்தான் செஞ்சிச்சு, இடுப்பளவு தண்ணி இருக்கத்தான் என்னன்னா செஞ்சிச்சு. ஆனால் நீச்சல் அடிக்கிறவன், குதிக்க விரும்புகிறவன், தண்ணிக்குள்ள ஏதாவது பல விளையாட்டு விளையாட விரும்புகிறவனுக்கு எது தேவை? ஆழம் தேவை. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்போ ஆண்டவர் என்ன செய்றாருன்னா, ஜெபத்தினுடைய அளவு நமக்குள்ள அதிகமாகும் பொழுதுதான் ஜெபத்தினுடைய ஆழங்களுக்குள்ள போக முடியும். அங்க மன்றாட்டு அபிஷேகம் இருக்கு, விடாப்புடியா ஜெபிக்கிற அபிஷேகம் இருக்கு, அங்க ஜாமக்காரனுடைய அபிஷேகம் இருக்கு, அங்க போராடி ஜெபிக்கிற அபிஷேகம் இருக்கு, அங்க ஸ்தோத்திரம் பண்ணி பண்ற அபிஷேகம் இருக்கு. விதவிதமான ஜெபம். முழங்கால் யுத்தம் புக் எடுத்து நீங்க என்ன செய்யுங்க? நீங்க வாசிச்சு பாருங்க. இவ்வளவு ஜெபமும் ஜெபத்துல கால நினைக்கிறவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஜெபத்தினுடைய அளவு இன்க்ரீஸ் ஆகிறப்போ இந்த ஆழங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கலா சர்ச் போயிடும். ஆமென். ஜெபத்தினுடைய அளவு அதிகமாகாம ஜெபத்தினுடைய விளைவுகளை பார்க்க முடியாது. எஸ், ஆமென் சொல்லுங்க. ஆமென். 7 சேர்ச்சில் ஏன் அவ்வளவு விளைவுகள்னா 7 சேர்ச்சிலுக்குள்ள இருந்த ஜெபத்தினுடைய அளவு அதிகம். அதனால டெவில் என்ன பண்றான்? அளவா ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் ஒரு அளவுக்கு தான், அளவுக்கு தான். அவன் எதை பயப்படுறான்னா, நீ ரொம்ப ஜெபம் பண்ணா உனக்குள்ள எது இன்க்ரீஸ் ஆயிரும்? ஜெப ஆவியின் அளவு. ஜெப ஆவியின் அளவு என்ன செஞ்சிரும்? இன்க்ரீஸ் ஆயிடும். ஜெப ஆவியினுடைய அளவு இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நீ மேல இருந்து குதிப்ப, அப்புறம் மூழ்கி நீச்சல் அடிப்ப, அப்புறம் பின்னாடி பட்டர்ஃப்ளை அடிப்ப, அப்புறம் முன்னாடி ஒரு ஸ்விம்மிங் பண்ணுவ, நீ விதவிதமான வேலை காட்டிடுவ. அதனால நீ எப்பவுமே ஜெபத்துல காலை மட்டும் நினைச்சிட்டு வந்துரு. இன்னும் சில பேர் இருக்கான், அத்தான் வெளியில போறேன் ஜெபிச்சுக்கமா அப்படின்றான். அம்மா அத்தான் நிக்கணும்னா முழங்கால் தேயணுமா? இவன் நிக்கிறதுக்கு ஆத்துக்காரியோட முழங்கால் தேயணுமா? தேயணுமா? ஆண்டவர் சொன்னாரு, எல்லாத்துலயும் தான் ஓசி கேட்கிறேன், ஜெபத்திலயுமா ஓசி கேட்பேன். நாங்க அடிக்கடி வெளியே பயணம் பண்றதுனால எங்க அண்ணன் மனைவி இருக்காங்க, என் மனைவி கிட்ட சொல்லி, ரூபதி உன் முழங்காலும் அத்தாச்சி முழங்காலும் தேயணும்பா, நாங்க போய் அங்க நிக்கணும்பான்னு சொல்லிட்டு வருவோம். ஏண்டா சாமி, நீ நிக்கிறதுக்கு 4 பேர் முழங்கால் என்ன செய்யணும்? தேயணும். ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணல தப்பு இல்லை, நாம ஜெபம் பண்ணணும், நமக்காக மற்றவங்களும் ஜெபம் பண்ணணும். என்ன பெரிய தரிசனத்தை தாங்கிறதுக்கு விழுதுகள் மாதிரி அநேக ஜெப பங்காளர்கள் தேவை. அதை நான் மறுக்கல. ஆனா ஓசி ஜெபத்துல வண்டி என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது. ஓசியா ஜெபத்தை கேட்கறது வேண்டாம், நிறுத்துங்க. எஸ், ஹல்லேலூயா. கேட்கிறேன் நான் வீட்டுல, நாங்கெல்லாம் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறோம்னா அது எங்க அம்மாவோட ஜெபம். அதிகாலையில எழுந்து அவங்க ஜெபம் பண்ணாங்க பாருங்க. அந்த காலத்துல எங்க அம்மா போட்ட முட்டியில தாயா நாங்க இன்னைக்கு இப்படி கெட்டியா நிக்கிறோம். இல்லைன்னா நாங்க வெட்டி பயல என்ன செஞ்சிருப்போம் போயிட்டு. இன்னைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாமா? எஸ், வச்சிடலாமா? நீ ஜெபி தாயி, நானும் ஜெபிக்கிறேன். ஆமென்.
ஹல்லேலூயா. ஒரு தேவை பெருசா இருக்கிறப்போ, ஒரு தரிசனம் பெருசா இருக்கிறப்போ 100 பேர் சேர்ந்து ஜெபம் பண்றதுல தப்பு இல்லை. ஜெப பங்காளர்கள் நமக்கு தேவை. இந்த இப்ப நான் வர்றப்போ எனக்குன்னு ஜெபம் பண்ற பிரேயர் பார்ட்னர்ஸுக்கு இந்த ஃபிளையர் அனுப்பிச்சு அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மினிஸ்ட்ரியை தாங்கிறதுக்கு அந்த ஜெப பங்காளருடைய துணை எனக்கு தேவை. ஆனா அவங்க ஜெபத்துல நான் ஊழியம் செய்யக்கூடாது. எஸ், என் ஊழியத்துக்கு மற்ற ஜெபம் தேவை. ஆனா 4 பேர் பண்ற ஜெபத்துல என் வண்டி ஓடும்னா ரொம்ப நாளைக்கு ஓடாது. ஓடாது இருக்கிற கிளாக் 2 நேரம் டைம் கரெக்டா காட்டும். காலைல 7:30 காட்டும், ராத்திரி 7:30 காட்டும். சில காரியம் வந்து கரெக்டா இருக்கிறதுனாலே உங்கள்ட்ட ஜெபம் இருக்குன்னு அர்த்தம் இல்ல. என்ன ஓடாத கடிகாரம் 2 நேரம் டைம் கரெக்டா காட்டும். அதனால விட்டு போன ஜெபத்தெல்லாம் இன்னைக்கு தூசி தட்டுறீங்க. எஸ், ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு 100 டேஸ் டே வந்து பிளானை நீங்க போடுங்க. நேற்று பாஸ்டர் சொன்னாங்க பாருங்க, சின்சியரா ஜெபம் பண்ணி உங்க டைரியில எழுதி வைங்க, குறிச்சு வைங்க. இன்னைக்கு ஜெபம் பண்றப்ப என்ன பேர்டன் ஆண்டவர் கொடுத்தார், இன்னைக்கு ஜெபம் பண்றப்ப யாரை குறிச்ச காரியத்தை என் மனசுல ஆண்டவர் வச்சாரு. எப்படி வேர்ட்ல ரேமா இருக்கோ அதே போல பிரேயர்லயும் ரேமா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ரேமா வேர்டு வந்தா எப்படி நாம ஜெபிக்கிறோமோ அதே போல ரேமா பிரேயர் வர்றப்ப ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறப்ப திடீர்னு ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டி அந்த நபருக்காக நம்மளை ஜெபம் பண்ண வைப்பாரு, மன்றாட வைப்பாரு. இப்படி டெய்லி குறிச்சு வைங்க. ஒரு மாசம் அந்த டைரியை நீங்க புரட்டி பாருங்க. உங்க ரெக்கார்டை பாக்குறப்ப உங்களுக்கே எப்படி இருக்கும், பயங்கர எந்துவா இருக்கும். உங்க பிரேயருடைய அளவு என்ன பண்ணிருக்கும், இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஒரு எழுப்புதல நாம பார்க்க போறோம். நிறைய ஜெபம் தேவை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன தேவை, நிறைய ஜெபம் தேவை, நிறைய ஜெபம் தேவை. ஹalleluya, ஹalleluya. அதனால ஆண்டவரே ஜெபிச்சு எங்களுக்குள்ள ஜெபத்தினுடைய அளவு என்ன செய்யணும், அதிகரிக்கணும்பா, அதிகரிக்கணும். அறுபடாத ஜெபம் தான் அறுவடையா மாறுது. ஆமென் சொல்லுங்க. அறுபடாத ஜெபம், அறுபடாத ஜெபம் அறுவடையா மாறுது, அறுவடையாக மாறுகிறது. ஹalleluya, ஹalleluya. ஒரு சர்ச்சில் இருக்கிற ஒரு செயின் பிரேயர்ல நீங்க ஒரு அங்கம்னு சொல்றது ஒரு அனுபவம். 72 hours நடக்குது. ஒரு 48 hours எங்க சர்ச்சில் ஒரு செயின் பிரேயர் நடக்குது. இந்த செயின் பிரேயர்ல நானும் ஒரு அங்கத்தினர், நானும் ஒரு கன்னி. அதனால அந்த கன்னி அறுபடாம வாரத்துல ஒரு நேரம் ஏன் டயத்துல போய் நான் கரெக்டா ஜெபம் பண்ணிடுறேன்னு சொல்றது ஒரு அனுபவம். ஆனா செயின் பிரேயர்ல நாம ஒரு கன்னியா இருந்தா மட்டும் பத்தாது, நானே ஒரு ஜெப சங்கிலியா இருக்கணும். ஆமென். எனக்குள்ள ஒரு ஜெப சங்கிலி என்ன செய்யணும், இருக்கணும். எனக்கு மூடு இருக்கு, மூடு இல்ல, விருப்பம் இருக்கு, விருப்பம் இல்ல. அந்த நேரத்துல ஆண்டவரே இன்னைக்கு நான் உறவாட என்ன செய்யறேன், வர்றேன்னு இந்த ஜெப கண்ணி அறுபடாம இருக்கணும். ஆமென். இந்த அறுபடாத ஜெபம் தான் என்னவா மாறுது, அறுவடையாய் மாறுகிறது. ஆமென். கொர்நேலி விடாம ஜெபம் பண்ணாரா, ஜெபம் பண்ணாரு. எப்பொழுதும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரா, எப்பொழுதும் ஜெபம். அவருக்குள்ள அவர் ஒரு செயின் பிரேயர்ல இருந்தாரா, இல்ல அவரே செயின் பிரேயரா? அவரே செயின் பிரேயர். நமக்கு செயின் பிரேயர்ல இருக்கிறது பிடிச்சிருக்கு. எங்க சர்ச்சில் வச்சிருக்கிறாங்க பாருங்க, ஒரு வருஷம் ஒரு நாள் தவறுனதில்லை. எதுக்கு, ஜெபத்துக்கு. கரெக்டா வாரம் என் டயத்துல போய் கிளீனா போட்டு கையெழுத்து போட்டு நான் செஞ்சிருவேன், வந்துருவேன். நீங்க லெட்ஜர் எடுத்து பாருங்க, என் கையெழுத்து கரெக்டா என்ன செய்யும் இருக்கும். சில பேர் கையெழுத்து போடுறதுக்காக என்ன செய்யறாங்கன்னா வருகிறார்கள். ஆனா பர்சனல் லைஃப்ல கொர்நேலியை போல ஒரு அறுபடாத ஒரு ஜெப சங்கிலி எனக்குள்ள இருக்குன்னா அதுதான் என்னவா மாறுது, அறுவடையாக. எந்த வீட்டில் ஒரு அறுபடாத ஜெபத்தை கொர்நேலி ஏறெடுத்தாரோ அதே வீட்டில் புறஜாதிகளுக்கான முதல் அறுவடை நிகழ்ந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. அங்க ஆரம்பிச்ச அறுவடை எங்களை ஏஜி கலங்கரை விளக்கத்துக்கு வரைக்கும் கொண்டு வந்துருச்சு. இன்னும் நிக்க போறது இல்ல. புறஜாதிகளுடைய அறுவடை நான் ஸ்டாப். ஏன்னா ஒரு மனுஷன் இடைவிடாம வீட்டுல போட்ட ஜெபம். ஹalleluya. அப்போ ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலன்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவரே தொடர்ந்து ஜெபிச்சு எங்களுக்குள்ள ஜெபத்தினுடைய அளவு என்ன செஞ்சிருச்சு, அதிகமாயிருச்சு. ஆமென், ஆமென். ஒவ்வொரு சபையிலையும் ஜெபத்தினுடைய அளவு எங்க சர்ச்சில் அதிகம்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு சபை இருக்கும்னா எழுப்புதல நமக்கு ஒரு பெரிய பங்கு ஆண்டவர் வச்சிருக்கார். ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீண போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம்
ஒரு டாக்டர் பெரிய அவர் செஞ்ச சேவையை பாராட்டி அவருக்கு ஒரு பெரிய ஒரு மரியாதை செய்யணும்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துக்கு அவர் வர சொல்லியிருந்தாங்களாம். நிஜமாவே நடந்த ஒரு கதை, அமெரிக்காவில் நினைக்கிறேன். அவர் ஃப்ளைட்டில் அந்த குறிப்பிட்ட சிட்டிக்கு போகிறப்ப கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்குன்னு முந்தின ஏர்போர்ட்லேயே ஃப்ளைட் என்ன பண்ணிருச்சுன்னா லேண்ட் ஆயிடுச்சு. அப்போ ஏர்போர்ட் அத்தாரிட்டி சொல்லியிருக்கிறாங்க, கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால இனிமேல் ஃப்ளை பண்ண முடியாது. சரி, அடுத்து எப்போ தான் ஃப்ளை பண்ணலான்னு கேட்டால், இனிமேல் நாளைக்கு தான் சார் போக முடியும், கிளைமேட்டை பார்த்துட்டு தான் நாங்கள் பண்ணுவோம். நீங்கள் எங்கே போகணும்? நான் இந்த மாதிரி ஒரு சிட்டிக்கு நான் அவசரமாக நான் போய் ஆகணும், நான் என்ன பண்ணதில்லை, நாளைக்கு நாங்கள் இருந்தாகணும்னு சொன்னப்போ, வேணும்னா ஒரு டாக்ஸி வேணால் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் போனீங்கன்னா நாளைக்காவது அங்கே போய் நீங்கள் என்ன செஞ்சிடலாம், சேர்ந்துடலாம். நான் ஒரு அட்வைஸ் கொடுத்தனால இவர் அங்கே ஒரு டாக்ஸியை ஹையர் பண்ணிவிட்டு இவர் போனால் கிளைமேட் மோசமாக இருந்ததில்ல, எங்கேயும் சுற்றுனதில் எப்படியோ எதை விட்டுட்டாங்க, ரூட் என்ன பண்ணியாச்சு, விட்டு சுற்றி அடித்து களைச்சி போய் ஒரு இடத்துல போய் வண்டியை நிறுத்துகிறப்ப அங்கனுக்குள்ளே ஏதாவது டெலிஃபோன் இருக்கான்னு பார்த்து அங்கேருந்து ஒரு வீட்டில் போய் கேட்டிருக்காரு, இங்கே ஏதாவது ஒரு டெலிஃபோன் வசதி இருக்கான்னு கேட்ட உடனே இருக்குன்னு சொன்ன உடனே அங்கே டெலிஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு சிக்கலில் சிக்கியிருக்கிறேன், என்னால் வர முடியல அப்படின்னு சொன்னப்போ அந்த வீட்டில் இருந்த லேடி சொன்னாங்களாம், நான் ஒரு கொஞ்சம் டீ தரேன் குடிக்கிறீங்களா, நனைஞ்சு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப, சரி பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் டீ கொடுத்துருக்குறாங்க. அவர் டீ குடிச்சிருக்கிறார். குடிச்சிட்ருக்கிறப்ப அந்த அம்மா சொன்னாங்களாம், என்னுடைய ப்ரேயர் டைம் வந்துருச்சு, அதனால் இப்போ நான் ஜெபம் பண்ண போகிறேன், என் ஜெபத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ ஒரு சொன்னார், நோ, நான் வந்து உழைப்பை நம்புகிறவன், இந்த மாதிரிப்பட்ட ஜெபம் இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எனக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை என்னன்னா இல்லை, அதனால் நீங்கள் யூ கேரியான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் அமர்ந்திருந்தாராம். அந்த பொண்ணு வந்து அப்படி முன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் பெட்டில் ஒரு சின்ன ஒரு குழந்தை இருந்துச்சான். அப்போ அவர் கேட்டாராம், இந்த குழந்தை என்ன செய்யுது, எதுக்காக ஜெபம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே, இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு நோய் இருக்குது, இந்த நோயை சுகப்படுத்தக்கூடிய ஒரு டாக்டர் வந்து இந்த மாதிரி இந்த சிட்டியில் இருக்கிறாரு, அவரால் மட்டும்தான், அவர் அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக, இந்த இதில் அவர் தான் ஸ்பெஷலிஸ்டாக, அதனால் அவற்றை வந்து இந்த குழந்தைய கொண்டு போய் நாங்கள் காட்டணும்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அவரை போய் பார்க்குறதுக்கு எங்களுக்கு என்ன இல்லைன்னா எந்த விதமான பொருளாதார வசதி இல்லை. ஸோ அந்த வசதி வாய்ப்புகளை தேவன் ஏற்படுத்தி தரணுன்றதுக்காக நான் ஊக்கமாக என்ன பண்ணிகிட்ருக்கிறேன், ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அவர் கேட்டாரா, நானும் டாக்டர் தாம்மா, அந்த டாக்டர் பேர் என்னம்மா, தெரிஞ்சால் நான் வேணா ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன்னு கேட்டு அந்த அம்மாட்ட ஒரு டாக்டர் பேரை கேட்டால் இந்த டாக்டர் பேரை அந்த அம்மா சொல்கிறாங்களாம். ஆமென். அப்போ எந்த டாக்டருக்காக ஜெபம் பண்ணாங்களோ அந்த டாக்டரை கர்த்தர் எங்கே கொண்டு வந்துட்டாரு, வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து, இதுக்காக கிளைமேட்டை மாற்றி காத்தடிக்க வச்சு மழையை கொண்டாந்து அடுத்த ஏர்போர்ட்டுக்கு போகாமல் இந்த ஏர்போர்ட்டில் இறங்க வச்சு ஒரு டாக்ஸியை ஹையர் பண்ணி சுத்த விட்டு, உங்களை சுத்த விடலை பிசாசு, உங்க ஜெபம் பலரை சுத்தல விட போகுது. ஆமென். எஸ், ஆமென். அவர் உடஞ்சு உண்மையிலேயே ஏசாமி என்ன செய்யறாருமா, இருக்கிறாரு, நான் தாமா அந்த டாக்டர், உன் மகனுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு ஃபிளைட் டிக்கெட் போட்டு அவருடைய ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் எல்லாத்தையும் இலவசமா பண்ணி கம்ப்ளீட்டா ஹீல் பண்ணி அனுப்பிச்சு வச்சாராம். ஆமென். அப்ப அறுபடாத ஜெபம் தான் என்னவா மாறுது, அறுவடையா மாறுது. கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீர சத்த அறுவடை உண்டு. ஆமென். உங்க ஜெபம் வீணா என்ன செய்யல, போகல. ஜெபத்தினுடைய அளவு அதிகமா இருக்கு. கட்டாயம் ஜெபத்தில் ஒரு விளைவு உங்களுக்கு என்னன்னா உண்டு. எத்தனை பேர் விட்ட ஜெபத்தை இன்னைக்கு திரும்ப தூசி தட்ட போறீங்க? ஆமென். தூசியை தட்டி, ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு புத்தி சொன்னதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கொட்டு போடுங்க, தலையில ஒரு கொட்டு போடுங்க, இந்த மரம் மண்டையில ஏறுற மரம் மண்டிக்கு நீங்க இன்னைக்கு பேசுனதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பாருங்க ஆண்டவரே, இன்னைக்கு போய் நான் என்ன செய்யறேன் பாருங்க ஆண்டவரே, ஜெபிக்க இன்னையில இருந்து நான் ஜெபிக்கிறேன்னா இல்லையா என்ன செய்யுங்க ஆண்டவரே. தீர்மானம் எடுத்தா மட்டும் பத்தாது, ஜெபிக்கணும். ஆமென். இந்த குறிப்புக்காக நான் விடாமல் என்ன செய்ய போகிறேன், ஜெபிக்க போகிறேன். இந்த குறிப்பு மேல இருக்கிற என்னுடைய ஆர்வம் என்ன செய்யாது இருப்பதாக, குறையாது இருப்பதாக. அந்த தீர்மானத்தை எடுத்தா மட்டும் பத்தாது, அந்த தீர்மானத்துல தொடர்ந்து நிக்கணும்னா டெய்லி ஜெபிக்கணும். அந்த டெய்லி ஜெபம் தான் பேஸ் எல்லாத்துக்குமே. ஒரு கேக் பண்றதுக்கு ஒரு பேஸ் இருக்கா, இருக்கு. அந்த பேஸை வச்சு தானே விதவிதமான கேக் பண்றாங்க. ஆமென். அதே மாதிரி தான் பல ஜெபங்களுக்கு பேஸா இருக்கிறது டெய்லி பிரேயர். எஸ், டெய்லி பிரேயர். எஸ். அதை அசட்டை பண்ணாதீங்க, த்ரில்லிங்கா இருக்கும், ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். எப்படி கொண்டு போறாரு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. டல்லா தான் இருக்கும், ட்ரையா தான் இருக்கும். ஆனாலும் ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு மணி நேரம்
கடியாரத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு 1 மணி நேரம் என்ன செய்வேன்னா ஜெபம் பண்ணுவேன். பல்ல கடிச்சுக்கிட்டாவது ஸ்தோத்திரம் பண்ணி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருங்க. திடீர்னு குபுகுபுன்னு நினைச்சிருவாருன்னா ஆண்டவர் இறங்குவாரு. அதான் ஒரு கோட்டு வாசிச்சேன், நீங்க நல்லா இருக்கணும்னா டெய்லி உங்க பிபியை செக் பண்ணுங்க அப்படின்னுவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பைபிள் ரீடிங், பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிரேயர் லைஃப். இதை டெய்லி செக் பண்ணிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில சக்சஸா வாழ்ந்துடலான்னு வாசிச்சேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்படி ஒரு நாள் ஜெபம் பண்ணலைன்னா அப்படியே பேரஞ்ச முகமா இருக்கணும். எஸ். வால்பாறையில் பாஸ்டர் அல்போன்சன் அப்படின்னு இருக்காங்க. அவருக்கு ஒரு நாள் ஜெபம் பண்ணல அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய கொலையே பண்ணிட்டு அப்படின்னு, பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணல பாஸ்டர், ஜெபம் பண்ணல பாஸ்டர், ஜெபம் பண்ணல பாஸ்டர்னு ஜெபம் பண்ண போயிடுவார். அதனாலதான் முதல்ல லூக்கா 5 இருந்து அந்த 7 வசனங்கள் 8 வசனங்கள் வரைக்கும் ஆண்டவர் வருந்தி கேட்கிற காரியத்தை சொல்லிட்டு, அதுக்கு பிறகு 9:10 என்ன சொல்றாருன்னா, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இதை யார மனசுல வச்சு சொல்றாரு? ஒருத்தன் வீட்டு முன்னாடி தட்டிட்டு இருக்கான் பாருங்க, அவனை மனசுல வச்சு தான் சொல்றாரு. ஏன்னா கதவை அவர் என்ன பண்ணிட்டாரு? பூட்டிட்டாரு. இவன் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கான்? தட்டிக்கிட்டே இருந்திருக்கான். அப்ப இடையில என்ன நடந்திருக்கு? இதான் நடந்திருக்கு. அவன் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான், தட்டிக்கிட்டே இருந்திருக்கான், விடவே இல்லை. அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஆம்பிளிஃபைட் பண்றாரு. அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து. அந்த வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது அந்த பின்னாடி இருக்கிற 2 வசனம். அப்ப என்ன ஆகுது பாருங்க, இங்க முதல்ல கேட்டான், கேட்டு என்ன செய்யல, கிடைக்கல, விடாம என்ன பண்ணிட்டு இருந்தான்? கேட்டுக்கிட்டே இருந்தான். இங்கதான் என்னவா மாறுதுன்னா, வற்புறுத்தி நாம மன்றாடும் பொழுது ஒருத்தர் சொல்றாரு, நமக்குள்ள காணப்படுகிற பெருக்கம் இது. கேட்பது தேடுதலா மாறுது, தேடுதல் தட்டுதலாக விண்ணப்பம் பெருகுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. கேட்டேன், கிடைக்கல. அடுத்து என்ன பண்ணிட்டேன்? தேடுறேன், கிடைக்கல. இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்? தட்ட ஆரம்பிச்சு. லெவல் மாறிக்கிட்டே இருக்கா? மாறிக்கிட்டே. ஜெபிக்கிறவனுடைய ஜெபத்தினுடைய லெவல் மாறிக்கிட்டே இருக்கும். எஸ். அதான் ஆம்பிளிஃபைட்ல பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஆஸ்க் அண்ட் கீப் ஆன் ஆஸ்கிங், கீப் ஆன் சீக்கிங், கீப் ஆன் நாக்கிங். தட்டிக்கிட்டே இரு, கேட்டுக்கிட்டே இரு, தேடிக்கிட்டே இரு. ஏன்னா கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அதை எப்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆம்பிளிஃபைட்ல? ஃபார் எவ்ரிஒன் ஹூ கீப்ஸ் ஆன் ஆஸ்கிங் பெர்சிஸ்டன்ட்லி, who keeps on knocking persistently, who keeps on seeking persistently. இப்ப ஜெபம் என்ன பண்ணிருச்சு? கேட்டது கேட்டுக்கிட்டே இருக்கிறான்னா பெருகிருச்சு. ஆமென். ஒரு மனுஷனுக்கு இருக்கிற ஜெபத்தின் அளவு என்ன செஞ்சிருச்சு? பெருகிருச்சு. ஹல்லேலூயா. எனக்கு தெரியும் இதை நீங்க ஜீரணிக்கிறது கஷ்டப்படுவீங்கன்னு தெரியும் இந்த ட்ரூத். ஆனா ரொம்ப முக்கியமான ட்ரூத். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சர்ச்சில் ஜெபம் அளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த சர்ச் அறுவடை செய்யாம வேற எந்த சர்ச் அறுவடை செய்ய போகுது? எஸ். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. செயின் அறுவடாம காத்துக்குறோம். பெரிய அறுவடைய இதே பகுதியில இதே பட்டணத்துல ஆமென் இந்த சபைக்கான தேவன் அனுக்கிரகம் செய்வாராக. விட்டு விடாதே நம்பிக்கையை, வெகுமதி உண்டு, விசுவாசத்தால் உலகத்தையே வெல்வது நீதான். விட்டு விடாதே நம்பிக்கையை, வெகுமதி உண்டு, விசுவாசத்தால் உலகத்தையே வெல்வது நீதான். உனக்குள் வாழ்பவர் இந்த உலகை ஆள்பவர், உனக்குள் வாழ்பவர் இந்த உலகை ஆள்பவர். நீ நம்புவது கர்த்தராலே வருமே வந்திடுமே, நான் நம்புவது கர்த்தராலே வருமே வந்திடுமே. நம்முடைய பலத்தின் அளவு அல்ல, நமக்குள் காணப்படுகிற ஜெபத்தின் அளவுதான் அறுவடை நிர்ணயம் பண்ணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சபையில நல்ல இன்ஃப்ளூயன்ஷியலா இருக்கிற பெருங்கூட்டம் இருக்கிறதுனால இந்த பட்டணத்தை நம்ம வசம் ஆகாது. சபையில் இருக்கிற பெரியவங்களோ சின்னவங்களோ அவங்க எல்லாருக்குள்ள இருக்கிற ஜெபத்தினுடைய அளவு தான் அந்த பட்டணத்தை பிடிக்க உதவி செய்யுது. எஸ். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நம்முடைய பலத்தின் அளவு அல்ல, நமக்குள் இருக்கிற ஜெபத்தின் அளவு.
ஜெபத்தின் அளவு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்க்ரீஸ் பண்ணலாமா? ஆமென். இன்னைக்கே ஒரு ப்ரோக்ராம் போட்டுடலாமா? எஸ். டெய்லி ஒரு பீரியாடிக்கல் பண்ணலாமா? இப்ப ஆண்டவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறார், நீ எல்லாரையும் ஜெபிக்க வை. அதனால ஒரு சின்ன காரியத்தை எனக்கு உணர்த்திட்டு இருக்கிறார். அதை போய் இந்த வாரம் ரெடி பண்ணி அது லைவ்ல பாக்குறவங்களா இருக்கட்டும், சபையில பார்க்க ஒரு ஜெப புரட்சியை பண்ணி விட்டுறணும். இந்த ட்ரூத்தை வச்சு நோக்கம் என்னன்னா, ஜெபம் பதிலுக்காக ஜெபம் பண்ணாத, உனக்குள்ள இருக்கிற ஜெப அளவு என்ன செய்யணும்? அதிகரிக்கணும். அதிகரிக்கணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நமக்கு தேவையான வேர்ட் ஆண்டவர்ட்ட இருக்கு, ஆனா அவருக்கு தேவையான ஜெபம் என்கிட்ட தான் இருக்கு. எஸ். ஹalleluya. அதனால ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்ய தேவையான ஜெபத்தை என்கிட்ட அவர் வாங்காம எனக்கு எதையும் செய்ய மாட்டார். முடியாது. ஹalleluya. அப்ப நான் பண்ண ஜெபம்லாம் எங்கேயோ போயிடுச்சு. எங்க போச்சுன்னு எனக்கு என்ன செய்யல தெரியலன்னு ஒரு பக்கம் புலம்பல் இருந்தாலும், அன்னைக்கு ஜெபிச்ச மாதிரி அன்னைக்கு ஜெபம் பண்றோம் இல்லையே, அன்னைக்கு ப்ரீச் பண்ற மாதிரி அன்னைக்கு ப்ரீச் பண்றோம் இல்லையே, அன்னைக்கு ஆராய்ச்சி மாதிரி அன்னைக்கு ஆராய்ச்சி பண்றோம் இல்லையே. ஆண்டவரே, பிரேயரோட அளவு எங்களுக்குள்ள இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இனிமே நாங்க பிரேயரோட விளைவுகளை பார்க்க போறோம். ஆமென். ஜெபத்தினுடைய விளைவுகளை நாங்க என்ன செய்ய பார்க்க போகிறோம். எத்தனை பேரு ஒரு பொருத்தனை எடுக்கிறீங்க? ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பையனுக்காக ஜெபம் பண்ணத நிறுத்துறீங்கல்ல, திரும்ப ஜெபம் பண்ணிடலாமா? எஸ். மனைவிக்காக திரும்ப ஜெபம் பண்ணலாமா? எஸ். கணவருக்காக திரும்ப ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் எழுந்து நின்று, நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா மாறவில்லை, நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா மாறவில்லை, நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்தோம் போயிருப்பேன், நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்தோம் போயிருப்பேன், நீங்க செய்தத நினைச்சு நன்றி சொல்லுது மனசு, எத்தனையோ பாட்டிருந்தோம் மனசு பாடுது புதுசு, நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்தோம் போயிருப்பேன். நீண்ட காலம் ஜெபம் பண்ணுகிறேன், உங்க அறுபடாத ஜெபத்துக்கு ஒரு அறுவடை உண்டுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நீ பல ஆண்டுகளா பல மாதங்களா என்னுடைய சமூகத்துல நின்று மீண்டும் மீண்டும் கதறி ஜெபிக்கிற அந்த ஜெபம் அது கேட்கப்பட்டது. சக்கரியா, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. பல ஆண்டுகளா நீ பண்ணின ஜெபம் அவருடைய சந்நிதியை வந்து எட்டி இருக்கு. அந்த அறுவடையா மாறுகிறத உன் கண்கள் காணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். சில வாரங்கள் விட்டுருக்கலாம், சில மாதங்கள் விட்டுருக்கலாம், சில வருஷங்கள் விட்டுருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒரு பழைய ஜெப குறிப்பை இதோ இப்பொழுது உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். அது மீண்டும் உங்க சிந்தையில அப்படியே துள்ளி வந்து நிக்குது. இதுக்கு ஒரு காலத்துல நான் அதிகமா ஜெபம் பண்ணேன், இந்த ஜெபத்தை நான் இப்ப நான் விட்டுட்டேன். ஆண்டவர் அதை மறுபடியும் நினைப்பூட்டி அதை மேல கொண்டு வர்றாரு. அந்த ஜெபம் மேல வருது, அந்த ஜெபம் மேல வருது. நீங்க ஜெபிக்காம விட்டு அந்த குறிப்பிட்ட ஜெபம் உங்களுடைய மேல் பரப்புக்கு வருகிறது. அதை கெட்டியா நீங்க பிடிச்சுக்கோங்க, அதை கெட்டியா நீங்க பிடிச்சுக்கோங்க. அந்த ஆண்டவர் சொல்றாரு, அது நீ தொலைச்ச ஒரு கோடாரி. நீ அந்த ஜெபக்குறிப்பை வச்சுதான் நீ வெட்டிக்கிட்டு இருந்த. இப்போ அந்த ஜெபக்குறிப்பை நீ தொலைச்சிட்ட. அந்த கோடாரி தண்ணீரை விழுந்துருச்சு. இப்ப தீர்க்க தரிசனமா ஆண்டவர் அந்த கோடாரிய மிதக்க பண்ணுகிறார். நீ தொலைச்ச கோடாரிய மிதக்க பண்ணி மறுபடியும் உன் கையில கொடுத்து திரும்ப வெட்டுங்கிறாரு. நீ தொலைச்ச அந்த கோடாரி, அந்த ஜெப குறிப்பு இதோ 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 மேல் மட்டத்துக்கு வருகிறது. அது மூழ்கி போன அந்த ஜெப குறிப்பு இதோ மேல் மட்டத்துக்கு வருகிறது. அதை கையில எட்டு. அதை வச்சுதான் ஒரு காலத்துல நீ வெட்டுன. திரும்ப வெட்டு, விட்டாத என்றார் ஆண்டவர். தேங்க்யூ அப்பா,
தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. விட்டு போன பல ஜெபங்களை நீங்க மறுபடியும் சிந்தையில கொண்டு வருகிறதற்காக உமக்கு நன்றி. அந்த குறிப்பிட்ட ஜெபத்து மேல இருந்த ஆர்வத்தை நீங்க தொலைச்சிருக்கலாம், அந்த குறிப்பிட்ட ஜெப பாரத்தை நீங்க தொலைச்சிருக்கலாம். இதோ அந்த ஆர்வம் மீண்டும் மேலே வருகிறது, அந்த ஜெப பாரம் மீண்டும் மேலே வருகிறது, அந்த மன்றாட்ட அபிஷேகம் இன்னும் மேலே வருகிறது. இரவெல்லாம் நீங்க ஜெபிக்கிற ஒரு நபர், கண் விழிச்சு ஜெபிக்கிற நபர், சில காலமா அந்த ஜெபம் இல்ல, அதுபோல ஜெபிக்கிறத விட்டுட்டீங்க, உங்க உபவாச ஜெபத்தை தொலைச்சிட்டீங்க. இது ஆண்டவர் மறுபடியும் நினைப்பூட்டி அந்த ஜெப அபிஷேகத்தை அனல் மூட்டுகிறார். ஆண்டவர் அனல் மூட்டுகிறார், கொழுந்து விட்டு எரிய விடுகிறார். விடாத ஒரு அறுவடையா மாறப்போகுது. அறுபடாத ஜெபம் தான் அறுவடையா மாறுகிறது, அறுவடையா மாறுகிறது. தேங்க்யூ அப்பா, உங்க வார்த்தைக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். எங்க ஜெபத்துல, எங்க சபையில ஜெபம் இருக்குன்றதை விட எங்க சபையில இருக்கிற ஜெபத்தினுடைய அளவு அதிகம்னு சொல்றதுதான் எங்களுக்கு வெற்றி. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு ஜெபிக்கிற உம்முடைய மகனுக்குள்ளையும் மகளுக்குள்ளையும் இருக்கிற ஜெப ஆவியின் அளவு அதிகமாகத்தக்க விதத்துல எங்களுக்குள்ள ஒரு ஜெப சங்கிலியை இன்னைக்கு நாங்க அங்க தொடுக்க போறோம். இன்னையிலிருந்து நாங்க தொடுக்க போறோம். இந்த தீர்மானம் தொடர்ந்து வலுவா இருக்க நீங்க கிருபை செய்யுங்க. உங்க ஜனத்தை உங்க கையில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சிலருக்குள்ள ஜெபத்தை குறித்த ஒரு திருப்தி இருக்குது. ஆண்டவர் இன்றைக்கு அந்த திருப்தியை உடைக்கிறார். என்ன, நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி. சிலருக்குள்ள ஜெபம் குறைந்து போயிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் அந்த ஜெப தீர்மானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னும் சிலருடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா அது நல்லா இருந்தது பாஸ்டர், ஓசி ஜெபம். என்ன, சிலர் ஓசி ஜெபத்தை நம்பி இருக்கிறீங்க. என்ன, அம்மா ஜெபம் பண்ணுறாங்க எனக்காக, அப்பா ஜெபம் பண்ணுறாங்க, என் மனைவி ஜெபம் பண்ணுறா. ஓசி ஜெபத்தை நம்பி இருக்காதீங்க. நீங்கள் ஜெபித்தா தான் அந்த ஓசி ஜெபம் அதில் வலு சேர்க்குமே தவிர வெறும் ஓசி ஜெபம் உங்களுக்கு உதவி செய்யாது. நீங்கள் முழங்காலம் முடக்கி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணுறாரு, அந்த அழைக்கிறார் ஜெபம் பண்ணுறாரு, விடுவிக்கிறார் ஜெபம் பண்ணுறாரு, கட்டுகிறார் ஜெபம் பண்ணுறாரு, மறவார் ஜெபம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே ஜெப விண்ணப்பங்களை தெரிவித்து, என்ன, ஒவ்வொரு ஊழியக்காரன்ட்டையும் போய் தலையை கொடுத்து ஜெபம் பண்ணி இந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருவார். நீங்கள் ஜெபிக்காமல் எத்தனை உங்கள் ஜெப அளவு அதிகரிக்காமல் எத்தனை பேருடைய ஜெபம் உங்களுக்கு உதவி செய்யாது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் பல ரீதியில் பல விதங்களில் உங்கள் ஒவ்வொருவரோடு இந்த நாளில் பேசி இடைப்பட்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் என்னோடு பேசினார். ஆமென், ஹல்லேலூயா. கேட்ட அந்த வார்த்தைக்கு, கர்த்தர் உங்களுக்கு பேசின அந்த செய்திக்கு அர்ப்பணிக்கிறவங்க அப்படியே ரெண்டு கரங்களையும் உயர்த்தி ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என்ன எப்படி அளவு அதிகரிக்கணும்னு தான் சொன்னாங்க. எப்படி நீங்கள் அளவை அதிகரிக்க போறீங்கன்னு ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் உங்களோட பேசி இருக்கிறார். எப்படி அளவை அதிகரிக்க போறீங்க? அளவு அதிகரிக்கணும் உண்மை. ஆனால் எப்படி அதிகரிக்க போறீங்க? ஒவ்வொருடைய வாழ்வின் சூழ்நிலை வித்தியாசம். எப்படி அளவை அதிகரிக்க போறீங்க? ஆண்டவர் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நீங்கள் செய்தியை கேட்கும் போதே என் உள்ளத்தில் பேசுனீங்கல்ல, ஆவியானவரே என்னோட பேசுனீங்கல்ல, அதற்கு என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, அதற்கு என்ன அர்ப்பணிக்கிறேனப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறுவடை ஆரம்பிக்கிறது. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அளவு அதிகரிக்கும் போது அறுவடை ஆரம்பிக்கிறது. அளவு அதிகரிக்கும் போது அறுவடை ஆரம்பிக்கிறது. ராதா ராபாலா ராபா. ஆமென். நீங்கள் கேட்கிற காரியங்களை அறுவடை செய்வீர்கள். ஆமென். ராதா ராபா காலா ராபா பூஷபலா திரபலா பல பரபா. அவைகளை பார்ப்பீங்க. ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் சொந்த கண்களால் நீங்கள் பார்க்கும்படி கர்த்தர் அந்த அறுவடையை உங்களுக்கு தருகிறார். அந்த அறுவடையை காண செய்வார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட்.
ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உம்முடைய தாசர்களை கொண்டு வந்து அவசியமான வார்த்தையை நீர் பேசினதுக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அந்த வார்த்தையை கொண்டு உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதித்தீங்க, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய தாசர்களை நீர் அபிஷேகித்து பயன்படுத்துவீராக ஆண்டவரே. தொடர்ந்து இந்த மாலையிலும் எங்கள் மத்தியில் நீர் மகிமைப்பட உம்முடைய வார்த்தையை அனுப்ப நாங்கள் மன்றாடுகிறோம். உம்முடைய வார்த்தையை தாரோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா கனமும் துதியும் மகிமையும் உமக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே.